أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியதன் பின்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய பேரருளால் இந்த இடத்திலே ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நிகழ்ச்சியிலிருந்து பயனடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை அவனை வணங்குவதற்காகவே படைத்திருக்கிறான் என்று அல் குர்ஆனிலே கூறுகிறான். அந்த வணக்கத்தை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட சில வணக்கங்களை அடையாளப்படுத்தி அவற்றை கண்டிப்பாக மனிதன் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற அதே நேரத்தில் அவனுடைய முழு வாழ்க்கையும் வணக்கமாக மாற வேண்டும் என்ற ஒரு தத்துவத்தையும் அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டிய வணக்கங்களில் ஹஜ் கடமையும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும்போது, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, அல்லாஹுடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் அங்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்றுவது மனிதர்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹுஜ்ஜு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான், எனவே அந்த ஹஜ் கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே போன்று இஸ்லாம் 5 தூண்களின் மீது கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என்று வரக்கூடிய அந்த ஹதீஸிலே அல்லாஹுடைய வீட்டை ஹஜ் செய்வதும் ஒன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள் அனைத்தும் ஹஜ் ஒரு கடமை என்பதை நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். இந்த ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் இதை நிறைவேற்றுகிற ஆசை, அல்லாஹுடைய வீட்டை தரிசித்து இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை பொதுவாக உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு தடவையேனும் இந்த அல்லாஹுடைய வீட்டுக்கு சென்று ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்காத உள்ளங்கள் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கவே மாட்டாது. அந்த அளவுக்கு அதில் நிறைய ஆசைகளை மக்கள் வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் கடமை என்பதோடு மாத்திரம் அது நின்று விடாமல் அதிலே நிறைய சிறப்புகளையும் இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. குறிப்பாக ஹஜ் கடமையை பொறுத்தவரையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி
சுவர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறொன்றுமில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண படுக்கையில் இருக்கும்போது கடுமையாக அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு தந்தையை நிறைய ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி சமாதானப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு இவ்வாறெல்லாம் நன்மாராயம் கூறவில்லையா என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறிய போதிலும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள். அதற்கு காரணம் கேட்டபோது அவர் சொன்னார், எனக்கு சில நிலைகள் இஸ்லாத்திற்கு முன்னர் இருந்தன, அந்த நிலைகளை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார். அதில் ஒரு நிலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக எதிர்த்தவர்களில் நானும் ஒருவன். அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தால் கொலை செய்திருப்பேன். அப்படி நான் கொலை செய்திருந்தால் இன்று நான் நரகவாசியாகத்தான் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் என்று தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக சொல்கிறார், நான் இஸ்லாமினுடைய உள்ளத்திலே பட்டு இதுதான் சரியான மார்க்கம் என்கிற சிந்தனை என்னிடத்தில் ஏற்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி செல்கிறேன். சென்று அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் பைஅத் செய்ய போகிறேன் என்று சொன்னேன். அதாவது பைஅத் என்று சொன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவர்களுடைய கையை பிடித்து கலிமா சொல்ல வேண்டும். உங்களுடைய கையை நீட்டுங்கள், நான் பைஅத் செய்ய போகிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை நீட்டும் போது உடனே தன்னுடைய கையை மடக்கி கொண்டார். எதற்காக கையை மடக்கினீர் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, உரீது அன் அஷ்தரித, யா ரசூலல்லாஹ், நான் பைஅத் செய்வதாக இருந்தால் ஒரு நிபந்தனையிட விரும்புகிறேன் என்று சொன்னார். என்ன நிபந்தனை என்று கேட்டார்கள். அதற்கு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உனக்கு தெரியாதா, இஸ்லாம் அதற்கு முன்னால் உள்ள அனைத்தையும் அழித்துவிடும். அதாவது ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு முன்னர் செய்த அனைத்தையுமே அந்த நிகழ்வு அழித்துவிடும், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அதே போன்று ஹிஜ்ரத்தும், ஒருவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்தால் அந்த ஹிஜ்ரத்தும் அதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். வல் ஹஜ்ஜு யஹ்திமு மா கான கப்லஹு, அதே போன்று ஹஜ் கடமையை ஒருவர் நிறைவேற்றினால் அதுவும் அதற்கு முன்னால் உள்ள பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவது போல, ஹிஜ்ரத் செய்தால் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவது போல, இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றினாலும் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்கிற செய்தியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொன்னார்கள். இந்த நிலைமையையும் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிக்காட்டி, இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் நான் பைஅத் செய்வதற்கு நிபந்தனையிட்டேன் என்று சொல்லி அதை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள். இங்கே நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி என்னவென்று கேட்டால், ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யும் போது அவருடைய பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. இதை இன்னும் தெளிவாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌம வலதத்ஹு உம்முஹு. ஒருவர் ஹஜ் கடமையை நிறைவேற்றி ஹஜ்ஜுக்கு சென்று அந்த ஹஜ்ஜிலே எந்த விதமான பாவங்களும் செய்யாமல், அதாவது ஆபாசமான விரசமான காரியங்களில் ஈடுபடாமல், ஃபிஸ்க் என்று சொல்லக்கூடிய பாவங்களில் ஈடுபடாமல் ஹஜ் கடமையை நிறைவேற்றினால் ரஜஅ கயௌம வலதத்ஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போன்று அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்புவார், அதாவது பாவங்கள் இல்லாத ஒரு நிலையில் திரும்புவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படியான பல நன்மைகள் இந்த ஹஜ் கடமைக்கு இருப்பதனாலும் ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் இருக்கிறது. ஆனால் இந்த பாக்கியம் அல்லாஹ் நாடுகிறவர்களுக்கு மாத்திரமே கிடைக்கிறது. இப்ப நம்முடைய நாடுகளில் நிறைய மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக விண்ணப்பிக்கிறார்கள். ஆனால் ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிற பாக்கியம் விண்ணப்பம் செய்கிற அனைவருக்கும் கிடைப்பதில்லை. குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதே போன்றுதான் இங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும்
ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் நினைத்தவுடன் ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடியாது. அல்லாஹு தஆலா யாருக்கு அந்த ஹஜ்ஜை நசீபாக்குகிறானோ அவர்களால் மாத்திரம்தான் அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்ற முடிகிறது. எனவே ஹஜ் கடமையை நிறைவேற்ற வாய்ப்பில்லாத மக்கள், அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிற அதே நேரத்தில் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிற மக்கள் அல்லாஹ்வுக்கு உளப்பூர்வமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். இந்த நன்றி உணர்வு அவர்களிடத்தில் எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஹஜ் செய்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹு தஆலா தருகிறான் என்றால், நம்முடைய ஊர்களிலே உள்ள மக்கள் என்ன செய்கிறார்கள்? ஹஜ் கடமைக்கு செல்வதற்காக விண்ணப்பிப்பார்கள். அவர்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவல் கிடைத்ததும் நெருங்கிய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பயணம் சொல்ல ஆரம்பிப்பார்கள். நாங்கள் இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல போகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பிறகு ஹஜ்ஜு காலம் நெருங்கும் போது வீட்டில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். நண்பர்களும் உறவினர்களும் அவர்களை வழி அனுப்புவதற்காக வந்து இரவு பகலாக வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் நம்முடைய ஊர்களிலே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு. கடைசியிலே ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். ஒவ்வொரு இடமும் அவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கிறது. இஹ்ராம் கட்ட அல்லது விமானத்தில் ஏறியதிலிருந்து அவர்கள் காபத்துல்லாவை அடைந்து அதற்கு பிறகு மினாவுக்கு சென்று அரஃபாவுக்கு சென்று ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் பார்க்கிற போது ஆச்சரியப்படுகிறார்கள். பல வித்தியாசமான நிலைமைகளை அங்கே அனுபவிக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் இருந்து வருகிறவர் ஒரு முறையில் ஹஜ் செய்கிறார். ஐரோப்பாவில் இருந்து வருகிறவர் இன்னும் ஒரு முறையில் ஹஜ் செய்கிறார். ஆசியாவில் இருந்து வருகிறவர், இந்தியாவில் இருந்து வருகிறவர் ஒரு முறையிலும், பாகிஸ்தானில் இருந்து வருகிறவர் இன்னும் ஒரு முறையிலும், இலங்கையில் இருந்து வருகிறவர் இன்னும் ஒரு முறையிலும், இப்படி பல முறைகளிலே ஹஜ் செய்வதை அவர் பார்க்கும் போது ஆச்சரியப்பட்டு போகிறார். தான் எந்த முறையில் ஹஜ் செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார். ஹஜ் கடமையை நிறைவேற்றி முடித்துவிட்டு ஊருக்கு வந்தால் அவரிடம் போய் உங்களுடைய ஹஜ் எப்படி இருந்தது என்று விசாரிக்கிற நேரத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? திருப்தியாக ஹஜ் செய்ய முடியவில்லை, இன்னும் ஒரு முறை சென்று திருப்தியாக ஹஜ் கடமையை நிறைவேற்ற வேண்டும். சென்று வந்தவர்களுக்கு இந்த அனுபவங்கள் பெரும்பாலும் இருக்கும். மீண்டும் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ் கடமையை சரியாகவும் திருப்தியாகவும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஆசை நிறைய பேருக்கு இருப்பதை பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு நியத்து வைத்து விட்டால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய வேலை இந்த ஹஜ் கடமையை எப்படி நிறைவேற்றுவது என்பதை படிக்க வேண்டும். இதை அறிந்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இந்த முயற்சியிலே நாம் ஈடுபட்டு அந்த கடமையை சரியாக நிறைவேற்றுவோமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு மன திருப்தியோடு அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று நாம் திரும்ப முடியும். இருந்தாலும் மக்களிடம் அந்த ஆர்வம் இல்லாவிட்டாலும் அந்த ஆர்வத்தை ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு சரியான முறையில் ஹஜ் செய்வதற்கான வழிகாட்டலை காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊர்களிலும் சரி இப்படி வெளிநாடுகளிலும் சரி இதற்கான ஏற்பாடுகளை மார்க்கத்தை தெரிந்து கொண்ட மக்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளின் ஊடாக முடியுமானவரை சரியான முறையில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இந்த அமர்விலே சில நேரங்களில் ஹஜ் கடமையை நிறைவேற்றாதவர்களும் அமர்ந்திருக்கலாம். இருந்தாலும் கூட அவர்களும் இதில் தங்களுக்கு நிறைய பயன் இருக்கிறது என்பதை மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஒரு மஜ்லிசு திக்ரிலே அமர்ந்திருக்கிறோம், அதாவது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகிற ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிறோம் என்ற அந்த பக்தியான உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மரர்தும் பி ரௌதத்தின் மின் ரியாதில் ஜன்னதி ஃபர்தஉ, சுவன பூங்காக்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடந்து சென்றால் அதில் மேய்ந்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். சுவன பூங்காக்களில் ஏதாவது ஒன்றை கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு கிடைத்தால் அதில் உட்கார்ந்து மேய்ந்து விட்டு செல்லுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமா ரியாதுல் ஜன்னதி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே சுவர்க்க பூங்கா என்று எதை நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மஜாலிசு திக்ர், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபைகள் என்று சொன்னார்கள். எனவே இவ்வாறான மஜ்லிஸ்களிலே உட்கார்வது ஒரு இபாதத், தனியான ஒரு வணக்கம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஹஜ்ஜை சரியாக நிறைவேற்றுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக இதிலே நாம் பெறக்கூடிய அறிவை
நம்முடைய நண்பர்கள், சில நேரம் நம்முடைய உறவினர்கள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அவர்களோடு பகிர்ந்து கொள்கிற போது நன்மையை பகிர்ந்து கொண்ட, இஸ்லாமிய அறிவை பகிர்ந்து கொண்ட நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இவ்வாறான பல நன்மைகள் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கும் இந்த வகுப்பிலே இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த வணக்கத்தை நாம் செய்வதன் நோக்கமாக இருக்கிறது. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் நினைத்தபடியெல்லாம் அந்த வணக்கத்தை செய்தால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். மாறாக, எந்த ஒரு வணக்கம் 2 நிபந்தனைகளை கொண்டிருக்கிறதோ அப்போதுதான் அல்லாஹ் அந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்வான். முதலாவதாக அல் இஹ்லாஸ் என்ற உள தூய்மை, இரண்டாவதாக அல் முதாபா அல்லது அல் இத்திபா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். இந்த இரண்டையும் உள்ளடக்கியதாக ஒரு வணக்கம் இருக்கும் போதுதான் அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காகவே வணக்கம் செய்கிறான், அவன் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே செய்கிறான், வேறு எந்த ஒரு கலப்பான சிந்தனையும் அவனிடத்தில் கிடையாது. ஆனால் அவன் செய்கிற முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது கிடையாது. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் இந்த வணக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னும் ஒரு மனிதன் 100% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் செய்கிறான், ஆனால் அவனுடைய நிய்யத் தவறானதாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக என்கிற உறுதியான எண்ணம் அவனிடத்தில் கிடையாது. இப்போது இந்த வணக்கம் 100% நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்று கேட்டால் நிச்சயமாக இந்த வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சின்ன வணக்கமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய வணக்கமாக இருக்கலாம். எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஹ்லாஸ் என்ற உள தூய்மையும் முத்தாபா என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதலும் இரண்டும் சேர்ந்திருக்கும் போதுதான் அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதை ஒரு உலக ஆதாயத்திற்காக அல்லது உலக நன்மைக்காக செய்யக்கூடிய நிலையிலிருந்து விடுபட வேண்டும். நிறைய பேரிடத்தில் என்ன சிந்தனை இருக்கிறது என்றால், நம்முடைய குடும்பத்தில் எல்லோரும் ஹஜ் செய்து விட்டார்கள், நாம் மாத்திரம் ஹஜ் செய்யவில்லை, எனவே நாமும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும். இன்னும் சிலரிடத்திலே, நம்முடைய நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இருக்கிற பெரும்பாலானவர்களிடத்தில் இருக்கிற சிந்தனை என்ன, ஹஜ்ஜுக்கு சென்றால்தான் சமுதாயத்திலே ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், இவரும் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார் என்கிற ஒரு அந்தஸ்து, சமூக அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காக வேண்டி ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அதனால் சில நேரங்களிலே இலங்கை போன்ற நாடுகளிலே ஹஜ்ஜுக்கு போய் வந்தவருக்கு ஒரு இன்விடேஷன் நீங்கள் அனுப்பும் போது அந்த இன்விடேஷனில் அல்ஹாஜ் என்று அவரை நீங்கள் குறிப்பிடாவிட்டால் அவர் சில நேரம் கோபித்துக் கொள்கிறார். அவர் ஹஜ்ஜுக்கு போய் வந்திருப்பார், அவருக்கு நீங்கள் இன்விடேஷனிலே பெயர் எழுதும் போது அல்ஹாஜ் என்று பெயர் எழுத வேண்டும். அப்படி அல்ஹாஜ் என்று நீங்கள் மென்ஷன் பண்ண தவறினால் அவருக்கு கோபம் வருகிறது. இபாதத்தை செய்யக்கூடியவர் எவ்வளவு மறைவாக அல்லாஹ் ஒருவனுக்காக அந்த இபாதத்தை செய்ய ஆசைப்பட வேண்டுமோ அந்த ஆசையை விட்டுவிட்டு எவ்வளவு பிரபல்யம் அடைகிறோமோ, எவ்வளவு பேர் நம்மை வந்து பாராட்டி வாழ்த்தி அனுப்புகிறார்களோ, இதில் திருப்தி அடைவோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை செய்யவில்லை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் பாதையிலே கிடக்கிற ஒரு கல்லை அல்லது ஒரு முள்ளை அகற்ற விரும்புகிறீர்கள், மனிதர்களுக்கு இது தொல்லை தரும் என்கிற காரணத்தினால் அகற்ற விரும்புகிறீர்கள் என்றால் இதன் மூலம் உங்களுடைய உள்ளத்தில் அடுத்தவர்களுடைய பாராட்டுதல் பெற வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிடவே கூடாது. அப்படி வந்துவிடுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் இணை வைக்கிறீர்கள், ஷிர்க் செய்கிறீர்கள். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், இன்ன அஹ்வஃப மா அகாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர், உங்களுடைய விஷயத்தில் நான் மிக கடுமையாக பயப்படுவது ஷிர்குல் அஸ்கரை தான், சிறிய இணை வைத்தலை தான். நீங்கள் பெரிய இணை வைத்தல் செய்ய மாட்டீர்கள், சிலைகளுக்கு முன்னால் நின்று நீங்கள் கும்பிட மாட்டீர்கள், அவர்களுக்கு சாஷ்டாங்கம் செய்ய மாட்டீர்கள், சிலைகளிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்க மாட்டீர்கள். ஆனால் சிறிய இணை வைத்தல் உங்களை அறியாமல் உங்களிடத்தில் வரும். சிறிய இணை வைத்தல் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறிய இணை வைத்தல் என்பது அர்ரியா, முகஸ்துதி. முகஸ்துதி என்றால் என்ன? அடுத்தவன் பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவது. இது மனிதனிடத்தில் இருக்கிற ஆக பெரிய ஒரு வீக்னஸ். இதுதான். எந்த ஒரு பெரிய மகானாக இருக்கலாம், அவனை நீங்கள் பாராட்டி பாருங்கள், அவனுடைய உள் மனதில் ஒரு மகிழ்ச்சி வரும்.
ஒரு மேடையிலே அவரை நீங்கள் அவருடைய பெயரை குறிப்பிட்டு பாருங்கள், அவர் பெரிய ஒரு நல்ல பணக்காரராக இருப்பார், சமூக அந்தஸ்து பெற்றவராக இருப்பார், செல்வாக்குள்ளவராக இருப்பார். ஆனால் பாராட்டும் போது அது அவருக்கு ஒரு போதையை கொடுக்கும். இது மனிதனிடம் இருக்கிற மிக மோசமான ஒரு பலவீனமான பண்பு. இதனால் தான் சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய துஆக்களில் அதிகமாக கேட்ட ஒரு துஆ, குறிப்பாக இஹ்லாஸில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு நபித்தோழர் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பற்றி நிறையவே சிலாகித்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆ, اللهم اجعل عملي كله صالحا واجعله لوجهك خالصا ولا تجعل لاحد فيه شيئا. யா அல்லாஹ், என்னுடைய அமல்கள் அனைத்தையும் சாலிஹான குர்ஆன் ஹதீஸுக்கு உடன்பட்டு வரக்கூடிய அமல்களாக ஆக்கி வைப்பாயாக. வஜ்அல்ஹு லிவஜ்ஹிக காலிஸா, அதை உனக்காக மாத்திரமே, உன்னுடைய திருப்தியை நாடி மாத்திரமே செய்யக்கூடிய அமல்களாக ஆக்கி வைப்பாயாக. அதில் வேறு யாருக்கும் எந்த பங்கையும் நீ ஏற்படுத்தி விடாதே என்று அதிகமாக துஆ கேட்பார்கள். ஏனென்றால் இது ஆபத்தான ஒரு விஷயம். சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், மஆலஜ்து ஷைஅன் அக்ஸர மிம்மா ஆலஜ்து நியதி, என்னுடைய நீயத்தை நான் மீள் பரிசீலனை செய்தது போன்று வேறு எதையும் நான் மீள் பரிசீலனை செய்யவில்லை. நம்முடைய நீயத்தை நாம் அடிக்கடி முஹாசபா செய்ய வேண்டும். இந்த வகுப்புக்கு வருகிறோமா, எதற்காக வருகிறோம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக என்றால் போக வேண்டும், இல்லை என்றால் அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். இந்த இடத்திலே உள்ளவர்களுடைய ஒரு பேரை அல்லது அவர்களுடைய ஒரு பாராட்டுதலை அல்லது அவர்களிடத்தில் ஒரு நல்ல பதிவை பெறுவதற்காக என்ற நிலைப்பாடு இருக்குமாக இருந்தால் இதில் கலந்து கொள்வதை விட சந்தையிலே சுற்றித் திரிவது சிறந்தது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்படி நம்முடைய எண்ணங்களை நாம் மீள்பரிசீலனை செய்து இந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் ஏனையவர்களும் அல்லாஹ் ஒருவனுக்காக வேண்டியே நான் செய்கிற அனைத்து வணக்கங்களையும் செய்வேன் என்கிற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் அதை செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பியதே அதற்காக வேண்டித்தான். அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ் மனிதர்களை படைத்தான். அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லித் தருவதற்காக ரசூல்மார்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பினான். அந்த தொடரிலே தான் இறுதி தூதராக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் எப்படி அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதை A to Z நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். மலசல கூடங்களிலே அக்ரமக்குமுல்லா எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பது வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் ஐம்பெரும் கடமைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஏனைய இபாதத்துகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். தொழுகையை அல்லாஹ்விடம் இருந்து பெற்ற அவர்கள் மிம்பரிலே ஏறி உட்கார்ந்து மக்களுக்கு தொழுது காட்டிவிட்டு சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்றார்கள். ஹஜ்ஜுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து வைக்கிறார்கள். அவர்களோடு ஹஜ் செய்வதற்காக வேண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் புறப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற வழிகளில் எல்லாம் வைத்து சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னை எப்படி ஹஜ்ஜையை நீங்கள் காணுகிறீர்களோ பார்க்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய ஹஜ்ஜுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வணக்கத்தை செய்து காட்டி, குறிப்பாக ஹஜ் என்கிற வணக்கத்தை செய்து காட்டி, இந்த அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய ஹஜ்ஜை நாம் அமைத்துக் கொள்ளும் போதுதான் ஏற்கனவே குறிப்பிட்ட இஹ்லாஸ் என்ற நிபந்தனையும் இந்த நிபந்தனையும் ஒன்று சேர நம்முடைய ஹஜ் அமையும் போது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜாக அது மாறும். அதற்குரிய கூலி சுவர்க்கம் தான். வேறு எந்த கூலியும் அதற்கு கிடையாது. சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவாதம் வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக இந்த ஹஜ் கடமை மாறும். ஆனால் நம்முடைய மக்கள் நிறைய பேர் இந்த தெளிவை பெறாத காரணத்தினால் தவறான முறைகளில் ஹஜ் செய்வதை பார்க்கிறோம். அல்லது ஹஜ் கடமையை நிறைவேற்ற சென்று அங்கு தடுமாறுவதையும் மன திருப்தி இல்லாமல் ஹஜ் கடமையில் ஈடுபடுவதையும் பார்க்கிறோம். சில இடங்களிலே ஷாஃபி மதுஹபை பின்பற்றுவார்கள். அப்ப மக்களை அழைத்து வைத்து அவர்களுக்கு ஹஜ் கடமையை ஷாஃபி முறைப்படி சொல்லிக் கொடுப்பார்கள்.
ஷாஃபி மதுஹபில் ஹஜ் கடமையை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்கிற வழிகாட்டலை மக்களுக்கு சொல்வார்கள். சொல்லும்போது மக்கள் எழுந்து கேள்வி கேட்கிறார்கள். இப்போ ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் ஹஜ் கடமையை நிறைவேற்றும் போது தவாஃப் செய்வதற்கு ஒது அவசியம். இப்போ தவாஃப் செய்வதற்கு ஒது அவசியம் என்று சொன்னால் ஷாஃபி மதுஹபின் முறைப்படி அந்நிய பெண்களுடைய உடல் நம்முடைய மேனியில் பட்டுவிட்டால் ஒது முறிந்துவிடும். இப்போ தவாஃப் செய்யும் போது அந்நிய பெண்களுடைய மேனி படுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம விரும்பாமலேயே சில நேரங்கள் பெண்கள் நம்மளை தொட்டு விடுவார்கள், நாம் விரும்பாமலேயே அவர்களை தொட வேண்டிய நிலை ஏற்படும். இப்போ ஒது முறிந்துவிடும், என்ன செய்வது என்று கேட்டவுடன் அதற்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? அந்த நேரத்தில் நீங்கள் ஹனஃபியாக மாறிக்கொள்ளுங்கள். ஏன் ஹனஃபி மதுஹபிலே பெண்களை தொட்டால் ஒது முறியாது. இது மக்களை சிரமப்படுத்துகிற சங்கடப்படுத்துகிற ஒரு பிரச்சனை. ஆனால் உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய ஹஜ் முறையை இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹஜ் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது 3 விதமான நியத்துகளோடு மக்கள் புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் வெறுமனே தனியே ஹஜ்ஜுக்கு மாத்திரம் நியத்து வைத்தவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் உம்ராவுக்கு நியத்து வைத்து அதற்கு பிறகு உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ்ஜைய நியத்து வைத்தவர்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்று சேர நியத்து வைத்தவர்கள். இந்த 3 முறையில் மக்கள் நியத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ முதலாவது முறை ஹஜ்ஜுக்கு மட்டும். இவர்களுடைய இந்த முறையை இஸ்லாமிய பரிபாஷையில் இஃப்ராத் என்று சொல்வார்கள். அதாவது அந்த நியத்திலே அவர் ஹஜ்ஜை மாத்திரம்தான் செய்வார். இரண்டாவது முறை தமத்து என்று சொல்வது. தமத்து என்றால் ஃபர்ஸ்டுக்கு அவர் உம்ராவுக்கு செல்வார், உம்ரா கடமையை முடித்துவிட்டு அவர் உம்ராவிலிருந்து இஹ்ராத்திலிருந்து விடுபட்டு பிறகு மீண்டும் அவர் ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்து ஹஜ் கடமையை பிறகு 8 நிறைவேற்றுவார். இது தமத்து என்று சொல்லப்படும். மூன்றாவது முறை கிரான் என்று அழைக்கப்படும். கிரான் என்று சொன்னால் உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் ஒன்றாக நியத்தை வைத்துக் கொள்வது. அவர் இடையிலே மேலே உள்ள தமத்துவை போன்று உம்ரா செய்துவிட்டு உம்ராவிலிருந்து விடுபட மாட்டார். இவர் உம்ரா செய்துவிட்டு தொடர்ந்து ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவராக இருப்பார். இந்த 3 முறைகளில் சிறந்த முறை தமத்து அடிப்படையில் செய்கிற முறை. இது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்வதுதான் சிறந்த முறை. அதற்கு முன்னால் இஃப்ராத் முறையில் ஒருவர் ஹஜ் செய்ய விரும்பினால் அவர் எவ்வாறு ஹஜ் செய்வது என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தமத்து முறையில் உள்ள ஹஜ்ஜை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். ஹஜ்ஜுக்கு மட்டும் ஒருவர் நியத்து வைக்கிறார். மீகாத் என்கிற எல்லை இருக்கிறது. அந்த எல்லையிலே வைத்து ஹஜ்ஜுக்காக அவர் நியத்து வைப்பார். மனதால் நான் அல்லாஹ்வுக்காக ஹஜ் கடமையை நிறைவேற்றுகிறேன் என்று நியத்து வைத்துக் கொள்வார். நியத்து வைத்துக் கொண்டு அவர் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இஹ்ராமுடைய முறைகள் எல்லாம் பெரும்பாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது என்று நினைக்கிறேன். என்றால் அதெல்லாம் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு வரக்கூடிய செய்திகள். இப்போ ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்துக் கொண்டு அவர் தல்பியாவை சொல்லி மக்காவை அடைவார். மக்காவை அடைந்து தவாஃபுல் குதூம் என்ற அவர் அங்க மக்காவுக்கு போனதற்காக வேண்டி செய்யக்கூடிய தவாஃபை செய்துவிட்டு விரும்பினால் சாய் செய்வார். அந்த சாய் சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவார். அந்த தொங்கோட்டம் என்பது ஹஜ்ஜுக்குரிய தொங்கோட்டம். விரும்பினால் அப்போது ஓடலாம் அல்லது அதை பிற்படுத்தலாம். அன்றைக்கு அவர் சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடினாராக இருந்தால் அவர் பிறகு அரஃபாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வந்த பிறகு சாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தொடரிலேயே அவர் இஹ்ராத்துடனே இருக்க வேண்டும். உதாரணமாக இங்கிருந்து புறப்படக்கூடியவர்கள் திங்கட்கிழமை செல்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சில நேரம் செவ்வாய்க்கிழமை கர்னுல் மனாசில் என்கிற இடத்தில் அல்லது செய்லுல் கபீர் என்ற அந்த தாய்ஃபிலே இருக்கக்கூடிய மீகாத்தில் வைத்து இஹ்ராம் அணிந்து கொண்டால் அதிலிருந்து பிறை 10 ஜமராவில் கல்லறிகிற வரைக்கும் இஹ்ராம் புடவையுடனே இருக்க வேண்டும். இப்படி இருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றி முடிப்பது இஃப்ராத் என்று சொல்லப்படும். இவ்வாறு செய்யக்கூடியவர் ஹஜ் முடிந்த பிறகு குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஹதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஃப்ராதில் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் ஃபர்ஸ்டிலிருந்து கடைசி வரைக்கும் ஒரே இஹ்ராமோடு ஹஜ் செய்வார். அந்த இஹ்ராமிலே ஹஜ்ஜை செய்துவிட்டு அவர் குர்பானி கொடுப்பது கூடாது. அதாவது குர்பானி அந்த ஹஜ்ஜிக்கு சம்பந்தம் இல்லை. இஃப்ராத் என்கிற முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜிக்கு குர்பானிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் இஃப்ராத் என்பது. ஆனால் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு முறை கிடையாது. சில நேரங்களில் யாராவது இவ்வாறு செய்ய விரும்பினால் இந்த முறையில் செய்வதற்கு தடையும் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன முறை தமத்து என்கிற ஹஜ் முறையாகும். அதாவது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தமத்து என்கிற இந்த முறையை பொறுத்தவரையில் முதலாவதாக மீகாத்தில் வைத்து நாம் உம்ராவுக்காக வேண்டித்தான் நியத்து வைக்க வேண்டும். இப்போ சைலுல் கபீரிலே தாயிஃபிலே வைத்து நீங்கள் குளித்து இஹ்ராம் துணியை அணிந்து கொண்டால், இஹ்ராம் துணியை பொறுத்தவரையில் பெண்களுக்கு அவர்கள் விரும்பியபடி இஹ்ராம் அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய பார்வையை கவரக்கூடிய அமைப்பில் ஆடை இருக்கக்கூடாது. அதே போன்று இஸ்லாமிய வரையறைகளுக்கு மீறிய ஆடையும் இருக்கக்கூடாது. அவர்களுடைய இஹ்ராம் துணிக்கு குறிப்பிட்ட கலர் எல்லாம் கிடையாது. வெள்ளை தான் அணிய வேண்டும், பச்சை தான் அணிய வேண்டும் என்கிற கலர் எல்லாம் கிடையாது. அவர்கள் விரும்புகிற அடிப்படையில் இஸ்லாமிய ஷரியாவுக்கு உட்பட்ட ஆடைகளை இஹ்ராமாக அணிந்து கொள்ளலாம். அவர்கள் செய்ய வேண்டியது கைக்கு கிளவுஸ் அணியக்கூடாது, முகத்திற்கு நிக்காப் அணியக்கூடாது. இந்த இரண்டையும் தவிர்த்து கொண்டு பெண்கள் இஹ்ராம் அணிந்து கொள்ள வேண்டும். ஆண்களுடைய இஹ்ராம் துணி என்பது 2 வெள்ளை துண்டுகள், ஒன்று வேட்டியாகவும் மற்றது மேலில் போர்த்தக்கூடிய துண்டாகவும் அமையும். இந்த ஆடையை அவர்கள் அணிந்து கொண்டு குளித்து, அதாவது இஹ்ராம் அணிவதற்கு முன்னால் குளித்துக் கொள்வது சுன்னத். ஆனால் இஹ்ராம் அணிவதற்கு முன்னால் ஒரு தொழுகை, அதல்லது நியத் வைப்பதற்கு முன்னால் ஒரு தொழுகை இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி ஒரு தொழுகை கிடையாது. இஹ்ராமுக்கு என்று எந்த ஒரு தொழுகையும் கிடையாது. இஹ்ராம் துணியை அணிந்து கொண்டு மீகாத்திலே வைத்து இவர் மனதால் உம்ரா செய்வதாக நியத்து வைத்துக் கொள்வார். சில சகோதரர்கள் நியத்தை வாயால் மொழிய வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. நியத் என்பது உம்ராவுக்கு மனதால் தான் வைக்கப்பட வேண்டும். வைத்துவிட்டு அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் அல்லது லப்பைக அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று சொல்வது சுன்னத். நியத் என்பது உள்ளத்தில் இடம்பெற வேண்டும். அதற்கு பிறகு எப்படி நாம இந்த தொழுகையை நிறைவேற்றப் போகிறேன் என்று உள்ளத்தால் நினைத்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோமோ, அதே போன்று உம்ரா செய்ய போகிறேன் என்று மனதால் நியத்து வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் அல்லது லப்பைக அல்லாஹும்ம உம்ரத்தன் என்று நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உனக்காக நான் உம்ரா செய்ய வந்திருக்கிறேன் என்பது இதனுடைய பொருளாக இருக்கிறது. யாராவது ஒருவர் வேறொருவருக்கு உம்ரா ஹஜ் செய்ய நினைத்தால், தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய தந்தைக்காக ஹஜ் செய்ய நினைத்தால் ஏற்கனவே அவர் தனக்கு ஹஜ் செய்திருக்க வேண்டும். முதலாவது கண்டிஷன். இரண்டாவதாக, யாருக்கு இவர் ஹஜ் செய்ய போகிறாரோ அவர் மரணித்திருக்க வேண்டும். யாருக்கு இவர் ஹஜ் செய்ய போகிறாரோ அவர் மரணித்திருக்க வேண்டும். அல்லது மரணித்த ஒருவரை போன்ற கண்டிஷனில் இருக்க வேண்டும். ஒரு பேரலைஸ்ட் அல்லது நடமாட முடியாத சுகையினம், இப்படியான நோயில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்க வேண்டும். ஆரோக்கியமாக இருக்கிற பெற்றோருக்காக பிள்ளைகள் உம்ராவோ ஹஜ்ஜோ செய்ய முடியாது. அப்படியான ஒருவருக்கு ஹஜ் செய்ய நினைத்தால், ஹஜ் செய்வது தாயாக இருந்தால் அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் அன் வாலிததி அல்லது அன் உம்மி, அன் உம்மி என்பதை அல்லது அன் வாலிததி என்பதை சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லது தந்தையாக இருந்தால் அன் அபி அல்லது அன் வாலிதி, என்னுடைய தந்தைக்காக என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். இதை சொல்ல முடியல என்றால் நீங்கள் மனதால் நினைத்து கொண்டால் போதுமானது. உங்களால் அரபியிலே சொல்ல அந்த நேரத்தில் தெரியவில்லை என்றால் தடுமாறி கஷ்டப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் மனதால் இந்த ஹஜ்ஜை, இந்த உம்ராவை நான் நிறைவேற்றுவது என்னுடைய தந்தைக்காக என்று நினைத்து கொண்டால் போதுமானது. இதற்கு பிறகு நிறைய பேர் என்ன செய்வாங்க என்று கேட்டால், தங்களுடைய வலது தோளை துறந்து கொள்வார்கள். ஆண்களை நீங்கள் பார்க்கும்போது இஹ்ராம் துணி அணிந்த உடனேயே வலது தோளை துறந்து கொள்வார்கள். வலது தோளை துறக்கிற இடம் அது அல்ல. வலது தோளை இந்த ஹஜ்ஜிலே அல்லது உம்ராவில் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம்தான் துறக்க வேண்டும். அதுதான் தவாஃப் செய்கிற இடம். எப்போது தவாஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்தில் தான் நம்முடைய வலது தோள் துறக்கப்பட வேண்டுமே தவிர
இந்த இஹ்ராம் அணிந்ததிலிருந்து வலது தோளை துறக்க வேண்டும் என்று நினைப்பது சுன்னாவுக்கு மாற்றமான ஒரு சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத ஒரு விஷயம். சில சகோதரர்கள் துறக்க சொல்லுவார்கள், யாராவது மூடி இருந்தால் நீங்க தப்பு பண்ணுகிறீர்கள் துறங்கள் என்று சொல்வார்கள். அறியாமையினால் அவர்கள் பேசுகிறார்கள். சுன்னா நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் ஒரு ஆண் தன்னுடைய தோளை வலது தோளை துறக்க வேண்டிய இடம் தவாப் செய்யும் போது மாத்திரம்தான். அந்த 7 சுற்றுக்களில் மாத்திரம்தான் அவர் துறந்து கொள்ள வேண்டுமே தவிர மற்ற சந்தர்ப்பங்களில் துறப்பது மார்க்கமாகாது. மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தமும் கிடையாது. இஹ்ராம் துணியை அணிந்து கொண்டு தல்பியாவை அதிகமாக சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை ஆண்களும் பெண்களும் அதிகமாக சொல்ல வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் தங்களுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்ல வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் சத்தம் வெளியே வராமல் வாயை அசைத்து இந்த தல்பியாவை சொல்ல வேண்டும். இந்த தல்பியாவுடைய விஷயத்தில் நிறைய பேர் டயர்டாகி விடுவார்கள் அல்லது கேர்லெஸ்ஸாக இருந்து விடுவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடுமையாக வலியுறுத்தினார்கள். தல்பியா சொல்வதை கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். அந்த ஹஜ்ஜிலே சிறந்தது இப்படி கூடுதலாக தல்பியா சொல்லப்படக்கூடிய ஹஜ் என்பதையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கூடுதலாக தல்பியாவை நாம் சொல்லிக்கொண்டு மக்காவை அடைய வேண்டும். மக்காவை அடைந்த பிறகு அங்கே நாம் முதலில் செய்ய வேண்டிய கடமை, வுது இருந்தால் போதுமானது, இல்லை என்றால் வுது செய்து கொள்ள வேண்டும். வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுல் ஹராமில் நாம் நுழைகிற போது பள்ளிவாசலுக்குள் எப்படி நுழைய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்களோ அந்த முறையில் பள்ளிவாசலுக்குள் வலது காலை முற்படுத்தி துஆவை ஓதிக்கொண்டு நுழைய வேண்டும். காபத்துல்லாவை பார்த்ததும் ஓதுவதற்கென்று குறிப்பான துஆக்கள் எதுவும் கிடையாது. நிறைய புத்தகங்களில் அப்படியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த விதமான துஆக்களும் அப்படி கிடையாது. காபத்துல்லாவுக்குள் நீங்கள் போகிறீர்கள், போய் தவாப் செய்வதற்கு முன்னால் பள்ளியிலே நீங்கள் உட்கார விரும்பினால் 2 ரக்காத் சுன்னத் தொழுது விட்டு தஹியத்துல் மஸ்ஜிதாக 2 ரக்காத் தொழுது விட்டு தான் நீங்கள் உட்கார வேண்டும். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தவாஃபை ஆரம்பிப்பதாக இருந்தால் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய வலது தோளை திறந்து கொள்ளுங்கள். திறந்து கொண்டு இஹ்ராம் துணியை போட்டுக்கொண்டு ஹஜ்ஜருல் அஸ்வதுக்கு நேரே வாருங்கள். அது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே உம்ராவுக்கு போனவர்களுக்கும் தெரிந்திருக்கும். ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கு நேரே வந்து ஹஜ்ஜருல் அஸ்வதை உங்களுடைய உதடுகளால் முத்தமிடுங்கள். ஹஜ்ஜருல் அஸ்வத் என்பது அந்த வெள்ளி முலாம் பூசப்பட்டு ஒரு கல் இருக்கிறது, அதற்குள் ஒரு ஓட்டை இருக்கிறது. அந்த ஓட்டை முழுக்க ஹஜ்ஜருல் அஸ்வத் கிடையாது. ஹஜ்ஜருல் அஸ்வத் என்பது அதற்குள் 7-8 சிறிய துண்டுகள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. அது நீங்கள் யூடியூப்ல அல்லது கூகுள் இமேஜில் நீங்கள் தேடி பார்த்தால் அந்த படம் உங்களுக்கு தெரியும். ஹஜ்ஜருல் அஸ்வத் என்பது ஆரம்ப காலத்திலிருந்து வந்து அது தேய்ந்து போய் உடைந்து கடைசியில் ஒரு 6-7 துண்டுகள் எஞ்சி சின்ன சின்ன துண்டுகள் அதுதான் அதற்குள் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்முடைய உதடுகளால் நாம் முத்தமிட வேண்டும். முத்தமிடுவது சுன்னா. முத்தமிட முடியவில்லை என்றால் கையால் அந்த கல்லை தொட்டு கையை முத்தமிட்டு கொள்ள வேண்டும். அதற்கும் நமக்கு முடியவில்லை என்றால் இதற்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதற்காக வேண்டி சிரமம் எடுப்பதோ ஹஜ்ஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக வேண்டி மற்ற சகோதரர்களுக்கு தொல்லை கொடுப்பதோ, பெண்கள் தங்களுடைய ஹஷ்மத்தை அதாவது தங்களுடைய அந்த பெண்மையை இழந்த ஒரு நிலையில் போய் மற்றவர்களோடு முட்டி மோதி கொள்வதோ கூடாது. மாறாக அது முடியாவிட்டால் அந்த நேரத்தில் நாம் கையை காட்டிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தத்துவத்தை உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். நாம் எல்லோரும் எப்போதும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. அவர்கள் ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லை முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், இன்னி அஅலமு அன்னக ஹஜர் லா ததுர்ரு வலா தன்ஃபா. எனக்கு தெரியும் நீ ஒரு கல் என்பது. ஒரு நன்மை செய்வதற்கோ ஒரு தீமையை உண்டாக்குவதற்கோ உனக்கு சக்தி கிடையாது. இவ்வாறான ஒரு கல் தான் நீ. லவ்லா அன்னி ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலுக் மா கப்பல்துக். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் முத்தமிட்டிருக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை நான் முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.
காபத்துல்லாவை சுற்ற ஆரம்பிக்கும் போது இந்த சிந்தனை நம்முடைய மனங்களில் ஆழமாக பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், காபத்துல்லாவுக்கு என்று விசேடமான சக்திகள் இருக்கின்றன, காபத்துல்லாவில் போடப்பட்டிருக்கிற துணிக்கு பிரத்யேகமான ஆற்றல்கள் இருக்கின்றன என்கிற நம்பிக்கை நிறைய மக்களுக்கு இருக்கிறது. அதனால தான் நீங்க பாருங்கள், நிறைய பேர் அந்த சீலையை படித்து தொங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய இஹ்ராம் துணியை எடுத்து அந்த சுவர்களிலே தேய்த்து கொண்டு செல்வதை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் மதீனா பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு மலேசியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி ஏற்கனவே ஹஜ்ஜிக்கு வந்தவர் அடுத்த வருடம் ஒருவரை பதில் ஹஜ்ஜாக, அவருக்கு பதிலாக பணம் கொடுத்து ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த சகோதரரை ஏன் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தார் என்று விசாரித்து பார்க்கும் போது ஏற்கனவே அந்த பெண்மணி ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்ட அந்த துணியில் ஒரு சின்ன துண்டை அவர் வெட்டி கொண்டு சென்று விட்டார். அது பரக்கத்தாக இருக்கும், வீட்டில் வச்சால் கஷ்டங்கள் நீங்கும், முசீபத் வரமாட்டாது, இப்படியான ஒரு சிந்தனையோடு அதில் ஒன்றை கட் பண்ணி வீட்டை கொண்டு வைத்திருந்தார். ஆனால் அதை கொண்டு போனத்திலிருந்து வீட்டில் நிறைய சோதனைகள், அந்த பெண்மணிக்கு சுகமில்லை, குழந்தைகளுக்கு சுகையினம். இப்ப யோசிக்கிறார், இதை கொண்டு வந்ததனால்தான் இந்த பிரச்சனை நமக்கு ஏற்படுகிறதோ என்று இதை கொண்டு போய் நீங்கள் காபத்துல்லாவில் போட்டு விட்டு வாருங்கள் என்று அதற்காக வேண்டி ஒருவரை ஹயர் பண்ணி ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இது ஜாஹிலியத், இது அறியாமையின் வெளிப்பாடு. இப்ப நிறைய மக்கள் அவர்களுடைய இஹ்ராம் துணிகளை முழுக்க காபத்துல்லாவின் கல்களிலே போட்டு தேய்ப்பார்கள். அதை தேய்த்து வைத்துக் கொண்டு அதை கொண்டு வந்து குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற பிரதேசங்களை செஞ்சுட்டு வீட்டை வந்து சொல்லுவாங்க, நான் மௌத்தானா இந்த துணியால தான் கஃனிட வேண்டும் என்றால் காபத்துல்லாவுடைய பரக்கத்தால அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே நாம் நம்முடைய உள்ளங்களிலும் ஏனையவர்களுக்கும் பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், அங்கிருக்கிற எல்லா கல்களும் கல்கள் தான், அந்த கல்லுக்கு பிரத்யேகமான எந்த சக்தியும் கிடையாது. அதிலே போடப்பட்டிருக்கிற துணி என்பது வெறும் துணி, அந்த துணிக்கு தனியான எந்த விதமான சக்தியும் கிடையாது. இப்ப நல்லா உயர்த்தி வச்சுட்டாங்க, இந்த மக்கள் அதுல தொங்க ஆரம்பித்ததும் இப்போது நன்றாக உயர்த்தி மக்களுக்கு எட்ட முடியாத அளவுக்கு அதை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். ஹஜ்ஜருல் அஸ்வத் கல்லில் இருந்து நம்முடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். ஹஜ்ஜருல் அஸ்வதை நேரடியாக முத்தமிட முடியுமாக இருந்தால் முத்தமிடுவது, கையால் தொட்டு கையை முத்தமிட முடியுமாக இருந்தால் அதை செய்வது. இவை இரண்டுக்கும் முடியாத போது ஹஜ்ஜருல் அஸ்வதை நோக்கி நம்முடைய வலது கையை இவ்வாறு காட்டுவது, வலது கையை காட்டி நம்முடைய தவாஃபை ஆரம்பிப்பது. அந்த நேரத்தில் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக் கொள்ளலாம். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு நம்ம கையை காட்டிட்டு பிறகு கையை முத்தமிடக்கூடாது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா கையை காட்டிட்டு கையை முத்தமிடுவார்கள், இது சுன்னாவுக்கு மாற்றமானது, அப்படி செய்யக்கூடாது. அப்ப அந்த இடத்தில் ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கு கையை காட்டிவிட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து நாம் தவாப் செய்ய வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் ரம்ல் என்கிற ஒரு முறை அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். 3 சுற்றுக்களில் ரம்ல் என்று சொன்னால் கொஞ்சம் தோளை குலுக்கி எட்டுக்களை கொஞ்சம் வேகமாக வைத்து செல்வது. இது உண்மையிலேயே இந்த ரஷ்ஷில் நமக்கு சாத்தியம் இல்லை. முடியுமாக இருந்தால் அதை செய்ய வேண்டும், இல்லை என்றால் அதற்காக ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தோல் வலது தோல் திறந்திருக்கிற நிலையில் நம்ம தவாஃபை ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கும் போது ஓதுவதற்கு என்று சில துவாக்களை பதிவு செய்திருப்பார்கள், அதுவும் ஆதாரபூர்வமான துவா கிடையாது. அல்லாஹும்ம ஈமானம் பிக் வ தஸ்தீகம் பி கிதாபிக் என்று ஒரு துவாவை பதிவு செய்திருப்பார்கள். அந்த துவாவும் சஹீஹானது கிடையாது. எனவே எந்த ஒரு துவாவும் கிடையாது. பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று ஆரம்பித்து விட்டு நீங்கள் சுற்ற வேண்டியதுதான். அப்படியே போய் மீண்டும் நீங்கள் ஹஜ்ஜருல் அஸ்வதை வந்து சேர்வது ஒரு சுற்று. இப்படி 7 சுற்றுக்கள் நீங்கள் சுற்ற வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போது ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கு கையை காட்டி கொண்டு செல்வது சுன்னா. இந்த தவாஃபில் என்ன ஓதுவது என்று கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஹுவ ஸலாத்துன் இல்லா அன்னல்லாஹ அபாஹ ஃபிஹில் கலாம். தவாஃப் என்பது ஒரு தொழுகைதான், ஆனால் அதில் பேசுவதை அல்லாஹ் அனுமதித்துள்ளான். தொழுகையில் பேச முடியாது, தவாப் செய்யும் போது பேசிக்கொள்ளலாம். கூட வாரவர்கிட்ட எத்தனையாவது சுற்று, இப்ப எத்தனையாவது ரவுண்ட்ல நாம் வருகிறோம் என்று கேட்டுக்கொள்வதில் தப்பில்லை. டைம் கேட்க வேண்டி வந்தால் டைம் கேட்டுக்கொள்ளலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு மார்க்க சட்ட ஒரு சிக்கல் வருகிறது கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம், கேட்டுக்கொள்ளலாம், தப்பு கிடையாது. இப்ப இதில் குறிப்பாக என்ன ஓதுவது என்று கேட்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்குனுல் யமானி என்ற ஒரு மூலை இருக்கிறது, ஹஜ்ஜருல் அஸ்வதிற்கு முன்னால் உள்ள மூலை. ருக்குனுல் யமானி என்கிற அந்த மூலையை தொட முடியுமாக இருந்தால் தொட்டுக்கொள்ளலாம், ஆனால் அதை தொட்டு மோந்து கொள்வது சுன்னத்து கிடையாது.
தொட்டு கையை முத்தமிடக்கூடாது, வெறுமனே தொட்டுக்கொள்வது சுன்னா. தொட முடியவில்லை என்றால் அதுவும் அவசியமில்லை. அந்த மூலையிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரும் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்கிற துஆவை ஓதிக்கொள்ளலாம். இந்த குர்ஆனில் வரக்கூடிய இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னாவாகும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இது அல்லாமல் மற்ற அனைத்து சுற்றுகளிலும் உங்களுக்கு விருப்பமானவைகளை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். திக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், துஆ கேட்கலாம். எவைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் விரும்புகிறபடி செய்து கொள்ளலாம். அரபியில் தான் நீங்கள் துஆ கேட்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. உங்களுடைய பாஷையிலேயே நீங்கள் விரும்புகிற துஆக்களை அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் ஹிஜ்ர் இஸ்மாயில் என்ற ஒரு மூலை இருக்கிறது. அந்த மூலையிலே நீங்கள் மிச்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிலர் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்வார்கள். அங்கே இருக்கிற பாதுகாப்பு அதிகாரிகள் அதை உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார்கள். அதற்குள் சென்று தவாப் செய்தால் அது தவாஃபாக ஆக மாட்டாது. அந்த ஹிஜ்ர் இஸ்மாயில் என்று ஒரு வேலி, வெள்ள வேலி ஒன்று போடப்பட்டிருக்கும். அதை தாண்டித்தான் நம்முடைய தவாஃப் அமைய வேண்டும். உள்ளே செல்வது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது கிடையாது. அது உள்ளே சென்று தவாஃப் செய்து விட்டால் அந்த தவாஃப் பூரணமான தவாஃபாக அமையவும் மாட்டாது. எனவே அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்படி 7 சுற்றை நீங்கள் முடித்த பிறகு மக்காம் இப்ராஹிம் என்கிற இடத்தில் 2 ரக்காத் சுருக்கமாக சுன்னத் தொழுது கொள்வது சுன்னத்தாகும். மக்காம் இப்ராஹிம் என்ற அந்த இடத்தை பொறுத்தவரையில் எல்லோரும் அந்த இடத்தில் தொழுவது என்பது சாத்தியமற்றது. எனவே மஸ்ஜிதுல் ஹராமில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் அந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். குறிப்பாக மக்காம் இப்ராஹிம் அமைந்திருக்கிற அந்த பகுதியில் தொழுது கொள்வது சிறந்தது. இங்கே சில சகோதரர்கள் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஹஜ்ஜிக்கு வந்தால் அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்டா தொழ போறாங்க. எனவே நீண்ட நேரம் தொழ விரும்புவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வேக வேகமாக 2 ரக்காத் தொழுவதைத்தான் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். முதலாவது ரக்காத்தில் சனா ஓதிவிட்டு வஜ்ஜஹத்து அல்லது அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அடுத்தது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்பதை ஓதுவது சுன்னா. இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிவிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற சூராவை ஓதுவது சுன்னத். இதையும் நாம் இந்த 2 ரக்காத்தை முடித்த பிறகு ஜம்சம் தண்ணி அருந்த முடியுமாக இருந்தால் அதிகமாக ஜம்சம் தண்ணியை அருந்திக் கொண்டு சஃபா மலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும். சஃபா மலையை நெருங்குகிற போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத வ இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை அந்த இடத்தில் ஓதிக்கொண்டு சஃபா மலையை நாம் அடைய வேண்டும். சஃபா மலையில் நின்று கொண்டு நாம் காபத்துல்லாவை திரும்பி பார்க்க வேண்டும். காபத்துல்லாவை பார்த்து நாம் அந்த இடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்று வரக்கூடிய அந்த திக்ரை அந்த இடத்தில் ஓதி பிறகு நம்முடைய கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ செய்ய வேண்டும். பிறகு கையை விட்டுட்டு திரும்ப இந்த திக்ரை ஓத வேண்டும். திக்ர் ஓதி முடிந்ததுக்கு பிறகு திரும்ப கையை தூக்கி நம்ம துஆ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு மூன்றாவதாக இந்த திக்ரை ஓதிவிட்டு அங்கிருந்து மர்வாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். இப்போ சஃபாவில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? சஃபாவில் ஏறியவுடன் காபத்துல்லாவை பார்க்க வேண்டும். சிலர் காபத்துல்லா பார்த்து இப்படி கைகள் எல்லாம் காட்டி கொண்டிருப்பாங்க. அதெல்லாம் அவசியம் இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததும் கிடையாது. காபத்துல்லாவை நோக்கி நாம் நின்று கொண்டு இந்த திக்ரை நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஹஜ் வழிகாட்டி புத்தகங்களிலே அந்த திக்ர் குறிப்பிடப்பட்டிருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு என்று வரக்கூடிய அந்த திக்ர், அதை நீங்கள் ஓதிவிட்டு துஆ செய்ய வேண்டும். பிறகு மீண்டும் அந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும். அவர் 2 தரம் துஆ செய்துவிட்டு 3வது தரம் திக்ரை ஓதிவிட்டு அந்த இடத்திலிருந்து நீங்கள் மர்வாவை நோக்கி செல்ல வேண்டும். மர்வாவை நோக்கி செல்லுகிற போது பச்சை அடையாளமிடப்பட்ட ஒரு இடம் வரும். அந்த 2 பச்சை அடையாளங்களுக்கு இடையில் ஆண்கள் தொங்கோட்டமாக செல்ல வேண்டும். அவ்வளவுதான் ஆண்கள் வேகமாக செல்ல வேண்டிய இடமாகும். இந்த இடத்தில் வேகமாக ஆண்கள் செல்ல, பெண்கள் வளமையாக நடப்பது போன்று நடந்து செல்ல வேண்டும். பெண்கள் வேகமாக செல்வது கூடாது. இப்படியே போய் மர்வாவுக்கு சென்று மர்வாவிலும்
சஃபாவில் நின்று செய்தது போன்று முதலில் திக்ர் செய்துவிட்டு பிறகு துவா கேட்டுவிட்டு மீண்டும் திக்ர் செய்து மீண்டும் துவா கேட்டு அதற்கு பிறகு திக்ர் செய்துவிட்டு சஃபாவை நோக்கி வர வேண்டும். இப்போ சஃபாவில் இருந்து மர்வாவுக்கு செல்வது ஒன்று, மர்வாவில் இருந்து சஃபாவுக்கு வருவது 2. இப்படி 7 தடவைகள் நாம் சஅய் செய்ய வேண்டும். இப்போ கடைசியாக உள்ள சஅய் மர்வாவிலே முடிவடையும். இந்த சஅயிலே நாம் என்ன ஓதுவது என்று கேட்டால், இந்த சஃபாவிலும் மர்வாவிலும் ஓதுகிற அந்த திக்ரை தவிர குறிப்பான எந்த ஒரு துவாவும் கிடையாது, எந்த ஒரு திக்ரும் கிடையாது. நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். முதல் சுற்றில் ஓதுவதற்கு, 2வது சுற்றில் ஓதுவதற்கு, 3வது சுற்றில் ஓதுவதற்கு என்றெல்லாம் நிறைய துவாக்களை அடையாளப்படுத்தி புத்தகங்கள் வந்திருக்கின்றன. இவை எதற்கும் ஆதாரம் கிடையாது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக மர்வாவிலே நம்முடைய கடைசி சுற்று முடிவடைந்ததும் ஆண்கள் அந்த இடத்தில் முடியுமாக இருந்தாலும் சரி, அல்லது அங்கிருந்து சென்று சலூனிலாவது சரி, தங்களுடைய முடியை மழித்து கொள்ள வேண்டும் அல்லது ஷார்ட் பண்ணி கொள்ள வேண்டும். இந்த ஷார்ட் பண்ணுவது என்பது அங்குமிங்குமாக ஒரு சில முடிகளை வெட்டுவது கிடையாது. சிலர் தங்களோடு சீசரை கொண்டு செல்வார்கள், கொண்டு போய் அந்த இடத்துல மற்ற சகோதரர்கள் என்னோட தலையில் வெட்டுடுவாங்க. அவர் 4-5 இடங்களில் கட் பண்ணி விடுவார். அவர் இஹ்ராமிலிருந்து விடுபட்டதாக, உம்ரா முடிந்து விட்டதாக நினைக்கிறார். இது கூடாது. ஷார்ட் பண்ணுவதாக இருந்தால் நம்ம சலூனுக்கு போய் என்னுடைய முடியை நீ ஷார்ட் பண்ணிவிடு என்று சொல்லும் போது அவன் நம்முடைய தலையில் அங்குமிங்கும் 1-2 இடங்களிலே வெட்டிவிட்டால் எப்படி அதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோமோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே ஷார்ட் பண்ணுவதாக இருந்தால் தலை முழுக்க ஷார்ட் பண்ண வேண்டும் அல்லது மழித்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் கூந்தலில் ஒரு விரல் நுனி அளவு கட் பண்ணி கொண்டால் அவர்கள் இஹ்ராத்தில் இருந்து, அதாவது விடுபட்டு உம்ரா பூரணம் அடைகிறது. இதுதான் உம்ரா செய்கிற முறையாகும். இப்போ தமத்து அடிப்படையில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒருவர் இப்படி உம்ராவை செய்து முடித்துவிட்டு மீண்டும் அவர் பிற 8 எந்த இடத்தில் தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்து, அது ஹோட்டலாக இருக்கலாம் அல்லது ஒரு லொஜ்ஜாக இருக்கலாம், எந்த இடத்தில் தங்கி இருக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து ஹஜ்ஜிக்காக வேண்டி இஹ்ராம் அணிந்து கொள்வார். இஹ்ராம் துணி அணிந்து கொண்டு அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜன் என்று நியத்து வைத்துக் கொள்வார். வைத்துக்கொண்டு அவர் மினாவை நோக்கி செல்லுவார். பிற 8 மினாவிலே தங்க வேண்டும். பிற 8 மினாவிலே தங்க வேண்டும். மினாவிலே தங்கி அங்கே விசேஷமாக நாம் செய்வதற்கென்று எந்த ஒரு வணக்கமும் கிடையாது. குறிப்பாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் 4 ரக்காத் தொழுகைகளை சுருக்கி அந்த தொழுகையினுடைய நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும். 4 ரக்காத் தொழுகைகளை சுருக்கி அந்த நேரத்தில் தொழுது கொள்ள. ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், நம்முடைய நாடுகளிலிருந்து வரக்கூடிய சில குரூப்ஸ் சுருக்கி தொழ மாட்டார்கள், பூரணமாகவே தொழுவார்கள். அவன் அதை பார்க்கும்போது நமக்கு குழப்பம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை இங்கே நாம் நினைவூட்டுகிறோம். அதாவது 4 ரக்காத் தொழுகைகளை லொஹர், அசர், இஷா ஆகிய 3 தொழுகைகளையும் 2 ரக்காத்தாக சுருக்கி உரிய நேரத்தில் நாம் தொழுது கொள்ள வேண்டும். இதுதான் மினாவிலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கம். பிறகு பிறை 9 அதிகாலையிலே நாம் அரஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். அரஃபாவிலே நாம் அன்று பகல் முழுக்க தங்கியிருப்பது கடமையாகும். குறிப்பாக ஹஜ்ஜுடைய பிரதானமான இடம் அரஃபாவாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றால் அரஃபா தான் என்று சொன்னார்கள். எனவே அரஃபாவிலே நாம் கூடுதலான நேரத்தை கழிப்போம். அந்த இடம் நிறைய இபாதத்துக்கள் செய்ய வேண்டிய ஒரு இடமாகும். அந்த இடத்திலே திக்ரை நாம் அதிகப்படுத்த வேண்டும். கூடுதலாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் சொன்ன திக்ருகளில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த திக்ரு தான் என்று சொன்னார்கள். எனவே இந்த திக்ரை நாம் அந்த இடத்தில் அதிகமாக செய்ய வேண்டும். நிறைய துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் அடியார்களிடம் நெருங்கக்கூடிய ஒரு இடமாக அரஃபா இருக்கிறது. அந்த அரஃபாவிலே இருக்கிற அந்த மக்களை அல்லாஹு தஆலா மலக்குகளிடத்திலே காட்டி பெருமைப்படுவதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அரஃபாவிலே இபாதத்தை அதிகமாக செய்வதற்காக வேண்டி லுஹருடைய நேரத்தில் லுஹர் தொழுகையை 2ஆக சுருக்கி தொழுதுவிட்டு, லுஹருடைய நேரத்தில் லுஹர் தொழுகையை 2ஆக சுருக்கி தொழுதுவிட்டு மீண்டும் இக்காமத் சொல்லி அசர் தொழுகையையும் சுருக்கி சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும். ஏன் இப்படி அந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்று கேட்டால், நிறைய நாம் இபாதத்திலே ஈடுபடுவதற்காக வேண்டி. நிறைய பேர் நினைக்கிறார்கள் அரஃபா என்று சொன்னால் ஜபலுர் ரஹ்மா என்று நினைக்கிறார்கள். அந்த ஜபலுர் ரஹ்மாவுக்கு செல்ல வேண்டும், அந்த இடத்துல போய் போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி நிறைய பேர் அந்த இடத்தை தேடி அலைந்து திரிவதையும்
அங்கு போய் தங்களுடைய ஊர்களில் இருந்து வந்த மக்களை சந்திப்பதற்காக நேரத்தை வீணாக்குவதையும் பார்க்கிறோம். இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். தனிமையிலே உட்கார்ந்து நிறைய திக்ரு செய்ய வேண்டும், நிறைய துஆ கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதற்குரிய ஒரு மிக முக்கியமான இடம். அதே நேரத்தில் அரபாவிலே நிறைய பித்அத்துக்கள் நடக்கும். குறிப்பாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நம்முடைய பிரதேசத்து மக்கள் தான், கேரளாவில் இருந்து வரக்கூடியவர்கள், பங்களாதேஷில் இருந்து வரக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள், இப்படி கூடி கூடி விக்ருகளை கூட்டாக வைத்துக் கொண்டு ராத்திபு வைப்பார்கள். அதே போன்று கூட்டு துஆக்களிலே ஈடுபடுவார்கள். ஒரு பக்தியாக மக்களை வைத்து அள வைத்துக் கொண்டிருப்பார்கள். இதை பார்த்து நமக்கும் ஒரு ஆசை வந்து அதில் போய் உட்காரக்கூடாதா என்று நினைப்போம், அல்லது அழைத்து செல்லுகிறவர்களிடத்தில் எங்களுக்கும் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இடம் திக்ருக்கும் துஆவுக்கும் இஸ்திக்பாருக்கும் உரிய இடமாகும். எனவே நாம் தனிமையிலே ஒரு இடத்திலே உட்கார்ந்து கொண்டு அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு நம்முடைய ஈமான், நம்முடைய குழந்தைகளுடைய ஈமான், நம்முடைய தக்வா, நம்முடைய இம்மை வெற்றி, மறுமை வெற்றி, அதே போன்று இந்த சமுதாயத்தின் ஈடேற்றம், இந்த சமுதாயத்தில் உள்ள உலமாக்களுடைய சீர்திருத்தம், இவைகள் அனைத்திற்காகவும் சின்சியராக இஹ்லாஸாக அழுதழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அங்கே நாம் அதிகமாக திக்ரிலும் துஆவிலும் இஸ்திக்பாரிலும் ஈடுபட்டு விட்டு சூரியன் மறைந்த பிறகு நம்மை மீண்டும் முஸ்தலிஃபாவுக்கு அழைத்து வருவார்கள். முஸ்தலிஃபாவிலே அன்று இரவு தங்குவது சுன்னத்தாகும். முஸ்தலிஃபாவை வந்து அடைந்ததும் மக்ரிபையும் இஷாவையும் நாம் ஜம்மு செய்து கொள்ள வேண்டும். எந்த நேரத்தில் வந்து சேருகிறோமோ அந்த நேரத்தில் நாம் முதலில் மக்ரிபை தொழுது விட்டு பிறகு இஷாவை இரண்டாக சுருக்கி இரண்டையும் சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும். தொழுது விட்டு தூங்க வேண்டும். அந்த இடத்தில் விழித்துக் கொண்டிருப்பதோ அல்லது அதில் பயான் நிகழ்ச்சிகள் வைப்பதோ என்பது சுன்னாவுக்கு மாற்றமானது. அந்த இடத்தில் நாம் மக்ரிபையும் இஷாவையும் தொழுது விட்டு சாப்பிட்டு விட்டு தூங்கி விட்டு அதிகாலையில் எழுந்து அங்கிருந்து திக்ர் செய்ய வேண்டும். செய்து காலையிலே மீண்டும் மினாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். மினாவை நோக்கி நாம் பிறை 10 செல்கிறோம். சென்று முதலாவது மினாவில் நாம் செய்ய வேண்டிய வேலை ஜமரத்துல் அக்கபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் கல்லெறிவது. அங்கே 7 கற்களை நாம் எறிய வேண்டும். அதற்காக நாம் விரும்பிய இடத்தில் கல்லை புறக்கிக் கொள்ளலாம். முஸ்தலிஃபாவில் தான் கல்லை புறக்க வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. விரும்புகிற இடத்தில் அந்த கற்களை நாம் புறக்கிக் கொள்ளலாம். கற்கள் 7 புறக்கிக் கொண்டு சென்று அக்கபாவிலே கல்லை எறிந்துவிட்டு அதற்கு பிறகு குர்பானியை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நம்முடைய முடிகளை நாம் அழித்துக் கொள்ள வேண்டும். அப்ப கல்லெறிவது, குர்பானி கொடுப்பது, முடியை அழித்துக் கொள்வது, இந்த 3ஐயும் செய்துவிட்டால் நம்முடைய ட்ரெஸ்ஸை நாம் மாற்றிக் கொள்ளலாம். இஹ்ராம் ஆடையை மாற்றி நம்முடைய கேஷுவலான உடுப்பை நாம் அணிந்து கொள்ளலாம். இதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு மிக முக்கியமான வணக்கம், மீண்டும் காபாவுக்கு சென்று அங்கே தவாஃபுல் ஹஜ் என்கிற அந்த கடமையை, அந்த தவாஃபை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் சயீம் செய்துவிட்டு நாம் வந்தால் இந்த இஹ்ராத்தில் இருந்து பூரணமாக நாம் விடுபட்டு விடுகிறோம். அதற்கு பிறகு நாம் மறுநாள் 11 மினாவிலே தங்கியிருப்போம். மினாவிலே தங்கியிருக்கும் போது நாம் 3 ஜமராத்திற்கும் கல்லெறிய வேண்டும். இந்த கல்லெறிகிற 3 இடங்களுக்கும் சென்று 7 கற்களை நாம் எறிய வேண்டும். அப்படி எறிகிற போது முதலாவது சிறியதிலிருந்து செல்ல வேண்டும். 2 இடங்களில் நின்று துஆ செய்துவிட்டு 3வது இடத்தோடு திரும்பி விட வேண்டும். இதுதான் விசேஷமாக நாம் அங்கே செய்யக்கூடிய வணக்கம். அதே போன்று 12வது நாளும் நாம் இவ்வாறு கல்லெறிய வேண்டும். கல்லெறிவதற்குரிய நேரம் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த பின்னால். காலையிலே கல்லெறிய முடியாது. அவ்வாறு கல்லெறிந்தால் அது கல்லெறிந்ததாக கருதப்பட மாட்டாது. இப்போ 12ஓடு திரும்ப விரும்புகிறவர்கள் கல்லெறிந்து விட்டு திரும்பி விடலாம். இல்லை என்றால் கல்லெறிந்து விட்டு தங்கி 13வது நாள் கல்லெறிந்து விட்டு அவர்கள் ஹஜ்ஜை முடித்து கொண்டு வரலாம். இங்கே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த 10வது நாள் நாம் சொன்ன வணக்கம், முதலாவது கல்லெறிவது, 2வது குர்பானி கொடுப்பது, 3வது தலைமுடி இறக்குவது, இந்த வணக்கங்களை இந்த வரிசை முறைப்படி செய்வதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சிறந்த முறை. அதே நேரத்தில் முன்னால் பின்னால் ஏதும் மாற்றங்கள் ஏற்படுமாக இருந்தால், முன்னால் பின்னால் ஏதாவது மாற்றங்கள், உதாரணமாக ஒருவர் கல்லெறிந்து விட்டு முடியை இறக்குகிறார் அல்லது குர்பானி கொடுத்து விட்டு கல்லெறிய செல்கிறார் என்று சொன்னால் இவ்வாறு செய்வதில் குற்றமில்லை. நம்ம பெரிய ஒரு தப்பை பண்ணி விட்டோம் என்று யாரும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்ட நேரத்தில் இப்படி சிலர் முன்னர் பின்னர் மாறி செய்தார்கள் என்று கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹரஜ் லா ஹரஜ் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவ்வாறு அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகிய இந்த ஹஜ்ஜை
சரியான முறையில் நாம் நிறைவேற்றி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்களை போன்று அங்கிருந்து திரும்பி வர முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடத்தில் காணப்படுகிற இன்று மிகப்பெரிய ஒரு பக்தி இல்லாத நிலை, ஆன்மீகத்தில் மிகவும் பலவீனமான ஒரு நிலை நம்மிடம் காணப்படுகிறது. இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த ஹஜ்ஜை நாம் ஆக்கிக்கொள்ள நியத்து வைக்க வேண்டும். ஹஜ்ஜை முழுக்க அல்லாஹுக்கு பொருத்தமானதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையிலும் செய்வதற்கு நாம் நியத்து வைக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பயணங்களை இலகுவாக்க வேண்டும். அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வருகிற போது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக திரும்பி வர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலைக்கும் ஸலாம். அப்போ அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து சமக்கு செஞ்சாலே இப்போ இங்கே மாற்றிக்கலாம், மாற்றிட்டு செய்யணும். இவங்க 9வது நாள் 8வது நாள் தான் மீனாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நேராகவே அந்த ட்ரெஸ்ஸோட போயிடலாமா? அதாவது சகோதரர் என்ன கேட்குறார் என்றால், இப்போ இங்கிருந்து போகும்போது லோக்கலில் இருந்து ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த கூட்டு போகிற டைம் சரியாக பிற 8 அடையக்கூடிய முறையில் இருக்கிறது. எனவே போய் உம்ரா முடித்து எடுக்கும்போது அப்படியே நம்ம மினாக போகிறதுக்குரிய டைமும் ஆகிவிடுகிறது. இந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸை மாற்ற வேண்டுமா அல்லது அதே இஹ்ராம் துணியோடு தொடர்ந்து செல்லலாமா என்று கேட்கிறார். இதை பொறுத்தவரையில் அவர் உம்ராவை முடித்துவிட்டு முடியை ஷார்ட் பண்ணி அல்லது மலித்தவுடன் அவர் இஹ்ராத்திலிருந்து விடுபட்டு விடுகிறார். அந்த ட்ரெஸ்ஸோடு அவர் இருக்கிறது அவரது விருப்பத்தை பொறுத்தது. அந்த ட்ரெஸ்ஸோடு இருப்பது அவருடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போ குளிப்பதற்காக வேண்டி அவர் வேறொரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிறகு மீண்டும் இந்த இஹ்ராம் துணியை அணிந்து கொண்டால் அவருடைய மனதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று ஏற்படும். அப்படி செய்து கொள்வது சிறந்தது. அப்படி இல்லாமல் அதே இஹ்ராம் துணியோடு தொடர்ந்து ஹஜ்ஜிக்கு நியத்து வைத்துக் கொள்ள விரும்பினால் எந்த தப்பும் கிடையாது. அல்லாஹ் அலம். மினால இருக்குது. அன்னைக்கு 8வது இரவு வந்து மினா டென்ட் வந்து முஸ்தலிஃபால இருக்குது. 8வது இரவு வந்து மினாவில் தங்கணும் அப்படின்றாங்க. அப்போ அதுல எப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இன்னொரு சின்ன சந்தேகம், அப்படி சப்போஸ் நான் வந்து அன்னைக்கு இரவு நான் முஸ்தலிஃபாலே தங்கிட்டேன் மினாவாக அதை கருதி, அப்படின்னா அந்த முஸ்தலிஃபால இரவுல அந்த அரஃபா முடிச்சுட்டு வரோம்ல, அந்த இரவு எங்க தங்குறது? என் டெண்டிலே தங்கினா அது போதுமானதா? அதாவது புரை 9 அரஃபாவிலிருந்து சூரியன் மறைந்த பிறகு முஸ்தலிஃபாவை நோக்கி வருவது ஹஜ்ஜினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சம். அப்படி வந்தால் முஸ்தலிஃபாவில் அந்த இரவு தங்குவது வாஜிபாகும், ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக அமையும். முஸ்தலிஃபாவில் இருந்து வயது முதிர்ந்தவர்கள் அல்லது பலவீனமானவர்கள் அல்லது சில பலவீனங்களோடு இருக்கக்கூடிய பெண்கள் நடுநிசிக்கு பிறகு இரவு நடுப்பகுதிக்கு பிறகு மினாவுக்கு வருவதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். இப்போ நடுநிசி வரைக்கும் அவர்கள் அங்கே தங்கியிருக்க வேண்டும். ஏனையோர் இந்த பலவீனமானவர்கள் வயோதிபர்கள் தவிர உள்ள ஏனையோர் முஸ்தலிஃபாவில் தங்குவது வாஜிபாகும். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது என்றால், பெரும்பாலும் முஸ்தலிஃபாவில் இறங்கி மகரிபையும் இஷாவையும் தொழுது விட்டு பிறகு அங்கிருந்து மினாவுக்கு அழைத்து சென்று விடுகிறார்கள். இப்படி செய்வது சுன்னாவுக்கு மாற்றமானதாகும். பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துப்படி இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் ஒரு ஆட்டை தண்டமாக கொடுக்க வேண்டும். இவ்வாறு மினாவில் அந்த முஸ்தலிஃபாவில் இரவு தங்காமல் டைரக்டா மினாவுக்கு போகக்கூடியவர்கள் அதற்கு தெண்டமாக ஒரு ஆடு கொடுக்க வேண்டும் என்பது பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ சகோதரர் கேட்கிற மற்ற பகுதி என்னன்னு கேட்டால், சில நேரங்களில் டென்ட் வந்து முஸ்தலிஃபாவுக்குள்ளே வருது, மினாவில் அமைக்கக்கூடிய டென்ட் முஸ்தலிஃபாவிலேயே வருகிறது என்று சொன்னால், இப்போ நம்ம டென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் என்றால் முஸ்தலிஃபாவில் இருந்ததாக கருதப்படுமா என்று கேட்டால், இதை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த இடத்தை தேர்வு செய்தது மினாவாக.
என்றால் தொடராக இருப்பதனால் அது மினாவாக தேர்வு செய்யப்பட்டிருப்பதால் அந்த இடத்தில் போய் முஸ்தலிஃபாவுடைய நியத்தில் டெண்டுக்குள்ள தங்காமல் அவர் வெளியில் தங்கிவிட்டு டெண்டுக்குள்ள போவதுதான் சிறந்தது. வல்லாஹு தஆலா அலம். சில டிராவல்ஸ் அழைச்சிட்டு போகும்போது அசிசியாவில் வந்து தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. இரவுல குறிப்பிட்ட நேரம் மட்டும் மேலே மினாவில் போய் இருந்துட்டு திரும்ப வந்து அசிசியாவில் ரூமில் வந்து தங்கிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அது எந்த அளவுக்கு கேட்டுக்கணும்? அதாவது பிற 10, 11, 12 அதே போன்று 13 ஹஜ்ஜில் இந்த நாட்களில் மினாவில் இரவு தங்குவது வாஜிபாகும். மினாவில் இரவில் தங்குவது தான் வாஜிபாகும். பகலில் தங்கணும் என்ற அவசியம் கிடையாது. பகலில் இப்போ மக்காவுக்கு போக விரும்பினால் போய் வரலாம். அல்லது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் தண்ணி பிடிக்கக்கூடியவர்கள் வெளியே போய்தான் தண்ணி கொண்டு வருவதற்காக வேண்டி வெளியே போய்விடுவார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிப்பார்கள். இப்போ இரவில் தங்குவது தான் வாஜிப். இப்போ உதாரணமாக அசீசியாவில் தங்குவதற்குரிய இடத்தை எடுத்துக்கொண்டவர்கள் பகல் நேரத்தில் அசீசியாவில் போய் இருந்துட்டு நைட்டுக்கு வந்து மினாவில் தங்குவார்களாக இருந்தால் அவர்களுடைய ஹஜ் நிறைவேறும். அதில் எந்த குறையும் கிடையாது. அல்லாஹு அலம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து கல் எறிஞ்சிட்டு திரும்ப முடி படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி? நல்ல ஒரு கேள்வி இது. அதாவது இப்போ உம்ரா செய்து விட்டு இப்போ பிற 7 போகிறோம். உம்ரா செய்து விட்டு தலையை முழுக்க மலித்து கொண்டால் பிற 10 மீண்டும் மலிப்பதற்கு முடியில்லாமல் போகுமே, என்ன செய்து கொண்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யலாம்? சிலருக்கு வேகமாக முடி வளரக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்க மலிச்சு கொள்ளலாம். பிற 7 அப்படி இல்லாதவர்கள் ஷார்ட் பண்ணி கொண்டால் சரி. இந்த ரெண்டும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை. பிற 7 நம்ம அதாவது பிற 7 நம்ம பேசுறது இங்கிருந்து போகக்கூடியவர்களை வைத்து, இங்கிருந்து செல்லக்கூடிய மக்கள். இவர்கள் பிற 7 உம்ரா முடிக்கிறாங்க என்றால் உம்ரா முடித்து விட்டு அவர் யோசிக்கணும், பிற 10 திரும்ப ஒரு முறை நம்ம மலிக்க வேண்டியிருக்கு, எனவே நம்ம மலிக்காமல் ஷார்ட் பண்ணி கொள்ளுவோம் என்று அங்கே ஷார்ட் பண்ணி கொண்டால் பிற 10 மலிக்கிறதுக்கு முடியிருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதாவது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. அதாவது தவாப் செய்வதற்கு வுது அவசியமா இல்லையா என்பதை பொறுத்தவரையில் பெரும்பாலான அறிஞர்கள் தவாப் செய்வதற்கு வுது அவசியம் என்ற கருத்தை தான் முன்வைக்கிறார்கள். ஒரு சில அறிஞர்கள் தவாஃபுக்கு வுது அவசியம் இல்லை என்ற கருத்திலும் இருக்கிறார்கள். இப்போ தவாப் செய்வதற்கு வுது அவசியம் என்றிருக்கும் போது தவாப் செய்கிற நேரத்தில் வுது முறிந்து விட்டால் என்ன செய்வது? இந்த இதில் வுது முறியக்கூடிய மக்கள் 2 வகைப்படுவார்கள். ஒன்று இந்த கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய சகோதரர்கள், அடிக்கடி காற்று பிரியக்கூடிய சகோதரர்கள். இவ்வாறானவர்கள் வுது முறிந்து திரும்பவும் வுது செஞ்சுட்டு வந்தால் திரும்பவும் அவர்களுக்கு முறியும். பட் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும் என்பது அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இவ்வாறு அவங்க என்ன செய்யலாம் என்றால் ஒரு தரம் செய்யக்கூடிய வுதுவோடு அவர்கள் பூரணம் போதுமாக்கி கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களுடைய சக்திக்குட்பட்டவரை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். விவரம் எவ்வளவு முடியும்? ஒரு தடவை தான் வுது செய்ய முடியும் என்ற ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அவர் வுது முறிஞ்சிட்டே இருக்கும். எனவே திரும்ப திரும்ப வுது செஞ்சுட்டு வந்து செய்வது அவருக்கு சாத்தியமில்லை. இன்னும் ஒரு சகோதரர் நார்மலாக இருக்கக்கூடியவர், இவருக்கு வுது முறிந்து விட்டால் இவர் போய் மீண்டும் வுது செய்து கொண்டு வர வேண்டும். வுது செய்து கொண்டு வந்தால் விட்ட இடத்திலிருந்து தொடர்வதா அல்லது ஆரம்பத்திலிருந்து செய்வதா என்று கேட்டால் இவர் ஆரம்பத்திலிருந்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த விஷயத்தில் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் திரும்ப வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹு அலம். இப்போ குர்பானி கொடுக்குறவங்க வந்து முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, இது ஹாஜிங்களுக்கும் அப்படி கொடுக்கலாம். அதுக்கடுத்து 10, 11, 12, 13 மினால இருக்கிறப்பவும் தொழுகையை சுருக்கி தான் தொழுவாருமா? அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா கொடுப்பதை ஹாஜி அல்லாதவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களுக்கு உதுஹியா கொடுப்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். உதுஹியா என்பது ஹஜ் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் கொடுக்கப்படக்கூடிய ஒரு குர்பானி.
இது 3 நாள் ஐயாமு தஷ்ரிக் வரைக்கும் கொடுக்க முடியும். இவ்வாறு உதுஹியா கொடுப்பதற்கு ஒருவர் நியத்து வைத்திருந்தால், இப்போ ஹஜ்ஜுக்கு முன்னர் துல்ஹஜ் பிறை தோன்றுவதற்கு முன்னரே நியத்து வைத்திருந்தால் துல்ஹஜ் பிறை 1 அவர் நகம் வெட்டக்கூடாது, முடிகளை வெட்டக்கூடாது. அது முடி தலைமுடியாக இருக்கலாம் அல்லது தாடியில் உள்ள மீசையில் உள்ள முடியாக எந்த உறவுமாக இருந்தாலும் அவர் வெட்டக்கூடாது. இப்போ ஒரு சகோதரர் இன்றைக்கு தான் நியத்து வைக்கிறார், இன்றைக்கு நம்ம உதுஹியா ஒன்று கொடுப்போம் என்று, அவர் இந்த டைம்ல இருந்து நகம் வெட்டக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. இன்னும் ஒரு சகோதரர் உதுஹியா கொடுக்க நியத்து வைக்கிறார் பிற 9 நினைக்கிறார், இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளை பெருநாள் தொழுகை முடிந்த பிறகு ஒரு ஆடார்த்து உதுஹியா கொடுப்போம் என்று நியத்து வைக்கிறார். அவர் அந்த டைம்ல இருந்து முடி வெட்டக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது. இது ஹாஜி அல்லாதவர்களுக்குரிய சட்டம். ஹாஜிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. அவர்கள் இஹ்ராம் அணிந்ததிலிருந்து நகம் வெட்டுவதும் முடிகளை வெட்டுவதும் தடை செய்யப்படுகிறது. இஹ்ராம் அணிந்ததிலிருந்து தான் அவர்களுக்கு இந்த சட்டம். அதே நேரத்தில் யாராவது ஹாஜிகளிலும் யாராவது உதுஹியா கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தால், உதுஹியா கொடுக்க வேண்டும். ஹதி என்பது வேறு, உதுஹியா என்பது வேறு. ஹதி என்பது ஹஜ்ஜோடு உள்ள குர்பானி. தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்யக்கூடியவர், கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்யக்கூடியவர், அவர் ஹதி கொடுப்பது அவருக்கு கடமை. அது இல்லாமல் ஒருவர் எக்ஸ்ட்ரா தான் உதுஹியா கொடுக்க நியத்து வைத்திருந்தால் அவரும் பிறை 1 நகம் வெட்டவோ முடி வெட்டவோ கூடாது. அடுத்ததாக மினாவில் தங்கியிருக்கிற காலமெல்லாம் அவர் தொழுகையை சுருக்கித்தான் தொழ வேண்டும். பிற 8 சரி அல்லது 10, 11, 12, 13 ஆகிய நாட்களிலையும் சரி, அவர் மினாவில் தங்கியிருக்கும் போது ஹாஜி அவர் 4 ரக்காத் தொழுகைகளை 2ஆக சுருக்கி தொழுவதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. சொல்லுங்க. ஹஜ் பெருநாள் அன்று ஒருவர் மக்காவில் சென்று உம்ரா செய்கிறார். அவர் உம்ரா செய்துவிட்டு இஹ்ராமை கலைக்க வேண்டும், தலைமுடி இறக்கல் செய்ய வேண்டும். அதே சமயம் அவர் குர்பானி கொடுக்கவிருக்கிறார் இந்தியாவில். ஏன்னா இங்கே உள்ள பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் தான் அவங்க வீட்லையோ அல்லது மதரசா மூலியமாவோ குர்பானி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் ஹஜ் பெருநாள் அன்று உம்ரா செய்துவிட்டு முடியை கலைக்கலாமா, அல்லது ஏன்னா இந்தியாவில் இங்கேயும் அடுத்த நாள் தான் இந்தியாவில் பெரும்பாலும் பெருநாள் வரும். ஸோ அடுத்த நாளுக்கு தான் இந்தியாவில் குர்பானி கொடுப்பாங்க. ஸோ அதுவரையில் அவர் தலைமுடியை இழைக்காம, அதாவது தலைமுடி இறக்காம இருக்கணுமா, அல்லது தலைமுடி இறக்கி கிராம கலைச்சிடலாம்? ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஒருவர், ஹஜ்ஜுக்கு போக ஒருத்தர் கிடையாது, ஹஜ்ஜுக்கு அல்லாமல் நான் ஹஜ் அன்னைக்கு நான் ஹஜ்ஜுக்கு போகாது. சரி, ஹஜ்ஜுக்கு போகாத ஒரு சகோதரர் ஹஜ்ஜு பெருநாள் அன்று உம்ரா செய்கிறார். அப்படியானவர் உதுஹியா கொடுக்க நியத்து வைத்திருந்தால் அவர் என்ன செய்வது என்று கேட்கிறாங்க. இதை பொறுத்தவரையில் அவர் குர்பானி கொடுக்கும் வரைக்கும் அவருடைய முடியை இறக்காமல் அவர் தாமதிக்க வேண்டும். இதுக்கு என்ன வழி என்றால், ஊரில் உதுஹியா கொடுப்பதற்கு, உங்களுடைய உதுஹியாவை ஊரில் கொடுப்பதற்கு ஊரில் உள்ள அந்த பிறையை பின்பற்ற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்காக வேண்டி கொடுக்கப்படுகிற அந்த உதுஹியா நீங்கள் பெருநாள் கொண்டாடும் போது கொடுக்கப்படலாம். எனவே நீங்கள் என்ன செய்யலாம் என்றால், உங்களுடைய வீட்டில் சொல்லலாம், இதை நீங்கள் அறுக்கிறதா நோக்கம். இப்போ நம்ம ஊருக்கு நான் உதுஹியா கொடுக்கிறேன் அப்படின்ற ஊருக்கு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா அந்த உதுஹியாவை பற்றி சொல்லும் போது, லன் யனால அல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், நீங்கள் அறுக்கிற அந்த பிராணியின் இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைய மாட்டாது, உங்களுடைய தக்வா தான் அல்லாஹ்வை சென்றடையும் என்று. எனவே நீங்கள் முதல் நாளே அறுத்து கொடுத்துட்டால் பெருநாளைக்கு மக்களுக்கு அது நல்ல கறி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் ஏற்படும். எனவே நீங்கள் ஒன்று கொடுக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுறதா இருந்தால் முடிய இறக்காம வெயிட் பண்ணணும், அல்லது நீங்கள் நேரத்தோடு அந்த குர்பானியை கொடுக்க செல்லலாம். அதாவது பேங்கில் பணம் கட்டி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் குர்பானிக்காக வேண்டி அவர்கள் கல்லறிந்து முடிய வெட்டிட்டால் போதும் என்றாலும் உங்களோட அந்த சொல்லிட் டைமுக்கு அந்த பொறுப்படுத்திருக்கக்கூடியவர்கள் குர்பானியை கொடுத்து விடுவார்கள். எனவே நீங்கள் அதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. பேங்கில் நீங்கள் பணம் கட்டி விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் கல்லறிந்து விட்டு முடிய வெட்டிட்டு உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம்.
கொஞ்சம் இருங்க பதில். பெண்கள் சுத்தமில்லாத நிலையில் ஹஜ்ஜுடைய தவாப் செய்ய முடியாத நிலையில் ஹஜ் பிறை 13 முடிந்துவிட்டால் ஹஜ்ஜுடைய தவாப் எப்படி நிறைவு செய்வது? அதாவது ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்யாமல் ஹஜ் நிறைவேற மாட்டாது. ஹஜ்ஜுடைய தவாஃபை எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஒரு பெண் ஹஜ்ஜுக்கு செல்கிறாள், ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்ய முடியாமல் அவளுக்கு மாதவிடாய் மென்சஸ் ஏற்பட்டு தடங்கள் ஏற்பட்டு விட்டால் அந்த பெண் சுத்தமாகும் வரைக்கும் மக்காவிலே காத்திருக்க வேண்டும். காத்திருந்து சுத்தமான பின்னால் அந்த தவாஃபுடைய ஹஜ்ஜை அந்த பெண் நிறைவேற்ற வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவர்கள் ஹஜ்ஜிலிருந்து இஹ்ராத்திலிருந்து விடுபட்டவராக கருதப்படுவார். அதனால தான் இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க என்றால் சில ப்ராக்டிக்கல் சிக்கல்கள் இருப்பதனால் டாக்டர்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த மாதவிடாயை கட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு செல்வார்கள். அது அவர்களை பூரணமாக ஹஜ்ஜை செய்வதற்கு வழிவிடும். இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பது நவீன கால எல்லா இஸ்லாமிய அறிஞர்களுடைய ஏகோபித்த கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மஹரம் இல்லாமல் ஹஜ் செய்வது கூடுமான்னு கேட்குறாங்க. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஹஜ்ஜுக்கு செல்வதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று பெண்களுக்கு மஹரம் துணை இருக்க வேண்டும் என்பது. இன்றைக்கு டிராவல்ஸ் என்ன பிரச்சாரம் பண்ணுறாங்க என்றால் பெண்கள் மஹரமாக இருக்கலாம் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்கிறாங்க. நிறைய பெண்கள் வருகிறார்கள், எனவே அந்த பெண்களுக்கு மஹரமாக இருப்பார்கள், எனவே பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனால் உண்மையில் இது மஹரமாக ஆகுமான்னு கேட்டால் மஹரமாக ஆகாது. இப்போ பெண்களை இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த பெண்கள் என்ன செய்வாங்க, அரஃபா தினத்தில் அரஃபாவில் எல்லோரும் இருக்க வேண்டும். அல் ஹஜ்ஜு அரஃபா என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போ அரஃபா தினத்தில் இந்த மஹரம் இல்லாமல் போன பெண்ணுக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது, ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை வருகிறது. யார் கூட்டு போகிறது? 6 லட்சம் 5 லட்சம் 4 லட்சம் என்று செலவழிச்சிட்டு போன ஒரு பெண் தன்னுடைய ஹஜ்ஜை தியாகம் செய்து இந்த பெண்ணுக்காக வேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா? நிச்சயமாக வர மாட்டாங்க. இப்போ யார் கூட்டிட்டு போகணும் என்றால் டிராவல்ஸில் போகிற யாராவது ஒரு ஆண் தான் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், அவரை தூக்க வேண்டும், அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும் என்ற நிலை வரும். எனவே தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள், மஹரம் துணை இல்லாமல் ஒரு பெண் தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. எனவே ஹஜ்ஜுக்கு மஹரம் துணை இல்லை என்றால் அந்த பெண் ஹஜ்ஜுக்கு செல்வது அவசியம் கிடையாது. அடுத்தது கேட்குறாங்க, அப்போ மஹரம் இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய சட்டம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு பெண், இப்போ நிறைய பேர் ஏற்கனவே இந்த மஹரம் இல்லாமல் தான் வயது போன பல பெண்கள் ஹஜ் செய்திருக்கிறார்கள். இப்போ மஹரம் ஹஜ்ஜிக்கு அவசியம் என்று சொல்லும்போது ஏற்கனவே நாங்கள் செய்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதா என்று கேட்டால் இதில் அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் சரியான கருத்து, அந்த பெண்ணுடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பெண் மஹரம் இல்லாமல் போனது ஒரு பாவம், ஆனால் ஹஜ் கடமையை சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் நிறைவேற்றும் போது அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதற்குரிய பூரணமான கூலியும் இன்ஷா அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும். இப்போ ஒருவர் இல்லீகலாக போய் உழைக்கிறார், அல்லது ஒரு பெண் மஹரம் துணை இல்லாமல் வெளிநாட்டுக்கு வந்து ஹவுஸ்மேடாக இருந்து உழைக்கிறார். இந்த பெண் உழைக்கிற பணம் ஹலாலா ஹராமான்னு கேட்டால் அந்த பெண் கஷ்டப்பட்டு உழைப்பதனால் அந்த பெண் உழைக்கிற பணம் அவளுக்கு ஹலாலானது. ஆனால் அந்த பெண் மேற்கொண்ட பயணம்தான் ஹராமானது. அதே போன்று இந்த பெண் மேற்கொண்ட பயணம் ஹராமானது, அவளுடைய ஹஜ் சேரும் என்ற கருத்து தான் அல்லாஹு ஆலம் மிக சரியான கருத்தாகும். அதாவது அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் கூலி இல்லை என்றால், அப்போ ஹஜ் செஞ்சுட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க அந்த பிறந்த பாலகர்களை போல நம்ம வந்துட்டோம், எனவே விரும்பி எல்லாவற்றையுமே செய்யலாம் என்ற ஒரு நிலை நிறைய பேரிடத்தில் வருகிறது. இது சரியானு கேட்குறாங்க. உண்மையிலே இது தவறு என்பது சின்ன பிள்ளைக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அது வரைக்கும் இப்போ ஒருவர் ஹஜ் செய்து விட்டு வாரார், வந்து மனித உரிமைகள் மீறாத நிலையில் ஹஜ் செய்து விட்டு வருகிறார். மனித உரிமைகள் மீறி இருந்தால் அது எந்த பெரிய ஹஜ் செய்தாலும் குறிப்பிட்ட நபர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்க மாட்டான். அப்போ மனிதர்களுக்கு எந்த அநியாயமும் இழைக்காத நிலையில் ஒரு ஹஜ் முடிச்சுட்டு வாரார், வந்து மௌத்தா போனார் என்றால் அவருக்கு இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை. ஒருவர் ஹஜ்ஜுக்கு போய் வாரார்,
வந்து கொஞ்ச நாளைக்கு தாடி தொப்பி 5 வக்துக்கு முன்சாஃப் இப்படி இந்த பக்தியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, நாள் போக போக பழையபடி பழைய பிஸ்னஸ், பழைய வட்டி, பழைய பதுக்கல், ஏமாற்றுதல், தொழுகை மிஸ் ஆகிறது, பிறகு தாடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஃபுல்லாக இல்லாமல் போகிறது, அதுக்கு பிறகு பிரச்சாரம் செய்கிறது எல்லாம் பண்ணிட்டு இவர் அன்று பிறந்த பாலகனை போன்று வந்தவர், ஹஜ்ஜிக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்று தனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தால் இவர் பகல் கனவு காணக்கூடியவராகத்தான் இருப்பார். இவருக்கு கிடைக்காது. இவருக்குரிய தண்டனை நிச்சயமாக அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருப்பான். இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், இப்போ இருக்கிற கரைகள், இப்போ இருக்கிற இந்த ஒரு ஆன்மீக வறுமை, இந்த நிலைகளிலிருந்து நம்மை புடம் போடுவதற்கு, நம்மை சீர் செய்து கொள்வதற்கு இந்த ஹஜ் என்பது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து நம்மை நாம் பாதுகாத்து இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவர்களாக மாற்றணும். இந்த ஒரு குர்ஆன் வசனம் வருகிறது, வல்லதீன யுத்தூனமா ஆத்தோ வகுலூபுஹும் வஜிலா, அதாவது அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து செலவு செய்கிறார்கள், அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு பயம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை ஆயிஷா நாயகி கேட்டுவிட்டு, யா ரசூலல்லாஹ், இது விபச்சாரம் செய்கிறவர்கள், மதுபானம் அருந்துகிறவர்களை பற்றியா சொல்கிறது என்றதும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை சித்திக்கின் மகளே, இது தொழுது நோன்பு பிடித்து விட்டு இதை அல்லாஹ் நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானா என்று பயப்படக்கூடிய மக்களை பற்றி பேசுகிறது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்னார்கள். அதாவது நல்ல மனிதர்கள் செய்கிற வணக்கம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற பயத்தோடு இருப்பார்கள். அவர்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய ஒரு அடையாளங்களில் ஒன்று என்னவென்றால், அந்த அமல்களை தொடர்ந்து அவர்கள் நல்ல அமல்களை செய்வார்கள். நல்ல அமல்கள் செய்துவிட்டு பாவம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய தவாப் செய்த பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழணுமான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ உம்ராவுடைய தவாப் முடிந்ததுக்கு பிறகு மக்காம் இப்ராஹிம் அல்லது அந்த ஏரியாவில் நின்று 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும் என்று சொன்னோம். அதே போன்று ஹஜ்ஜுடைய தவாஃபை பொறுத்தவரையில் அதற்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத் தொழ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வலியுறுத்தவில்லை. இப்போ இன்னும் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்றால், முஸ்தலிஃபாவில் ஒரு சகோதரர் தூங்குகிறார். தூங்கும்போது அவர் கனவில் ஸ்கலிதமாகி விடுகிறார். அவருக்கு இந்திரியம் வெளிப்பட்டு விடுகிறது. இந்த நேரத்தில் அவர் என்ன செய்வது என்று கேட்குறாங்க. அவர் அங்கே குளிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தால் குளித்து கொள்ள வேண்டும். குளிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் அவர் தயமம் செய்து கொண்டால் போதுமானது. அல்லாஹு தஆலா அலம். சொல்லுங்க. ஹஜ்ஜுடைய காலத்தில் அதாவது நம்ம இப்போ தெளிவுபடுத்தினோம் என்னென்றால், ஒரு ஹஜ்ஜிக்கு இஃப்ராத் என்ற ஹஜ், இஃப்ராத் என்ற முறையில் ஹஜ் செய்கிற ஒருவர் போனவுடன் தவாஃப் செய்வார். அதற்கு தவாஃபுல் குதூம் என்று பெயர். அதோடு சேர்த்து அவர் சாய் செய்து விட்டாராக இருந்தால் பிறகு அவர் ஹஜ்ஜுடைய தவாஃப் செய்தால் போதும், சாய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்யக்கூடிய ஒருவர் முதலில் உம்ராவை முடிப்பார். பிறகு அவர் பிறை 10 அல்லது அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வதற்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு தவாஃப் செய்வார். தவாஃப் செய்துவிட்டு அவர் கண்டிப்பாக சஃபா மர்வாவுக்கு இடையில் சாய் செய்ய வேண்டும். ஒரு ஹாஜிக்காக மற்றவர்கள் கல்லெறியலாமான்னு கேட்குறாங்க. அதாவது கற்கள் எறிகிற அந்த இபாதத்தை பொறுத்தவரையில் அவரவர் தான் அந்த இபாதத்தை செய்ய வேண்டும். அப்போ 10வது நாளும் சரி அல்லது அதுக்கு பிறகும் சரி கல்லெறியும் போது அவரவர் தான் அவருடைய கற்களை எறிய வேண்டும். ஆனால் உண்மையிலே கல்லெறிய முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒருவருக்கு உருவாகிறது. நோய்வாய்ப்பட்டு விட்டார், நடக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இப்படியான நேரத்தில் அவருக்கு பதிலாக இன்னும் ஒருவர் கல்லெறியலாம். ஆனால் அப்படி எறிவதற்குரிய கண்டிஷன் என்னென்றால், ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் தனக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் இவருக்காக கல்லெறிய போகிறேன் என்றால் முதலில் என்னுடைய கற்களை எறிந்துவிட்டு தான் அடுத்ததாக இவருக்கு நான் கல்லெறியலாம். இது தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அனுமதிக்கப்படும். பொதுவாக இது முடியுமானவர்கள் மற்றவர்களிடம் கொடுத்து கல்லெறி வைக்க முடியாது. அணிந்திருக்கக்கூடிய இஹ்ராம் துணியை மாற்றலாமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து தாயிஃபிலிருந்து இஹ்ராம் துணி அணிஞ்சிட்டு போகிறோம். அதே இஹ்ராமோடு பிற 8 நம்ம
இஹ்ராம் அணிகிறோம். அரஃபாவுக்கு போய் வந்து பார்த்தா இஹ்ராம் துணி அழுக்காயிட்டு. இப்போ இஹ்ராம் துணியை மாற்ற விரும்புகிறோம், வேறொரு புதிய இஹ்ராம் துணியை அணிய விரும்புகிறோம். இது கூடுமான்னு கேட்டால் தாராளமாக கூடும், எந்த தடையும் கிடையாது. ஆனால் கண்டிஷன், இஹ்ராம் துணியில் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். தைத்ததாக இருக்கக்கூடாது, அந்த துணி நறுமணம் பூசப்பட்டதாக இருக்கக்கூடாது. இந்த கண்டிஷனோட இஹ்ராம் துணியை ஆண்களும் சரி பெண்களும் சரி மாற்றிக்கொள்ளலாம். நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்ய நினைத்த ஒருவர் அங்கே போய் சேர்றார், அவருக்கு டைம் கிடைக்கல. எப்படி டைம் கிடைக்கல என்றால், அவர் போய் சேரும்போது புற 9 ஆயிடுச்சு. புற 9 ஏதோ இடையில் ஏற்பட்ட வாகன தடங்களினால் போய் சேரும்போது புற 9 ஆயிடுச்சு. இப்போ புற 9 ஆனால் இவர் எங்கே போகணும்? எடுத்தெடுப்பிலேயே அரஃபாவுக்கு தான் போகணும். இப்போ தமத்து அடிப்படையில் ஹஜ் செய்வதாக இருந்தால் அவர் முதல்ல உம்ரா முடித்து அதிலிருந்து விடுபட்டு அதுக்கு பிறகுதான் இந்த இதுக்கு வரணும். இந்த முறை கூடும் என்று ஷேக், இந்த சவுதி அரேபியாவில் வந்து மிக பிரபல்யமான ஒரு ஆலிம் ஷேக் முகமது இப்னு சாலிஹ் அல் உதைமின் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த முறையில் நியத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இவர் மீது எந்த குற்றமும் இல்லை. வல்லாஹு தஆலா அலம். தவாப் செய்யும் போதும் சாய் செய்யும் போதும் என்ன நியத்து வைக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. அது மெயினாக வார நியத்தான். அப்போ ருக்கு செய்யக்குள்ள என்ன நியத்து வைக்கிறோம்? சுஜூது செய்யும் போது என்ன நியத்து வைப்போம்? தொழுகையில் தக்பீர் கட்டும் போது என்ன நியத்தை நம்ம வைத்துக் கொள்கிறோமோ அதுதான் ருக்குவுக்கும் சுஜூதுக்கும் உரிய நியத்து. அதே போன்றுதான் தவாஃபை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுக்கு நீங்கள் நியத்து வைத்துக் கொண்ட அந்த நியத்து தான் தவாஃபுக்கும் சாயிக்கும் உரிய நியத்தை தவிர இதற்காக வேண்டி செப்பரேட்டாக ஸ்பெஷலாக நியத்து வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. பெற்றோருக்கு அடுத்தவர் ஹஜ் செய்யலாமான்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பெற்றோருக்கு பிள்ளைகள் ஹஜ் செய்யலாம்ன்ற விஷயத்தை சொன்னோம். இதில் எந்த கேள்வியில் உள்ள விஷயம் இருந்தால் வேறொருவர் செய்யலாமான்னு கேட்குறோம். உதாரணமாக என்னுடைய தாய்க்காக வேண்டி இவர் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் மார்க்கத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் விதாவுக்கு செல்லும் போது ஒருவர் நியத்து வைக்கிறார், லப்பைக அன் ஷுப்ருமாண்ட், ஷுப்ருமாவுக்காக வேண்டி நான் ஹஜ் செய்ய போகிறேன். ஷுப்ருமாண்டால் யாருன்னு ஒரு சொந்தக்கார ஆள் என்று சொல்றார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் உனக்கு ஹஜ் செய்து விட்டு அதுக்கு பிறகு ஷுப்ருமாவுக்கு ஹஜ் செய்ய என்று சொன்னார்கள். எனவே ஒருவர் தனக்கு ஹஜ் செய்திருந்தால் வேறொருவருக்கு, இப்போ என்னுடைய பெற்றோருக்கு வேறொருவர் ஹஜ் செய்யலாம், அதே போன்று அடுத்தவர்களுடைய பெற்றோருக்கு நான் செய்யலாம். இதில் மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. சாயி செய்யும் போது மற்ற திக்ருகள் லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் போன்றவற்றை ஓதலாமான்னு கேட்குறாங்க. சாயி செய்யும் போது விரும்பிய துவாக்களை விரும்பிய திக்ருகளை ஓதிக்கொள்ளலாம். குர்ஆன் ஓதலாம், மௌனமாக சும்மா போகலாம். இதுக்கு எதுதான் ஓத வேண்டும் என்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இது திறந்த ஒரு இடம். எனவே சஃபாவிலும் மர்வாவிலும் குறிப்பிட்ட திக்ரை ஓதிவிட்டு மற்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நிறைய நம்ம துவா செய்து கொள்ளலாம். சில சலஃபுகளை பற்றி சொல்லும் போது குறிப்பிடுகிறார்கள், அவர்கள் ஹஜ்ஜில் ஆயிரக்கணக்கானவர்களுடைய பெயர்களை சொல்லி சொல்லி துவா செய்வாங்களாம். என்னுடைய நண்பர் இன்னார் இன்னார் என்று பெயரை சொல்லி, என்னுடைய உறவினர் இன்னார், என்னுடைய சகோதரன் இந்த சகோதரன் இந்த சகோதரன் என்று ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி சொல்லி துவா செய்வார்கள். அப்போ அந்த அடிப்படையில் நம்மளும் என்ன செய்யலாம்? நல்ல சந்தர்ப்பம், நிறைய டைம் இருக்கு துவா செய்யறது. அந்த நேரங்களில் நம்முடைய நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், நம்முடைய தெரிந்த நண்பர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் நிறைய பேருக்கு நம்ம துவா செய்ய வேண்டியிருக்கு. அதுவும் நாம் கைபாக அவர்களுக்கு தெரியாமல் துவா செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த துவாவை உடனே கபூல் செய்கிற அதே நேரத்தில் நமக்காகவும் மலக்குகள் துவா செய்கிறாங்க. ஆமீன் வலக்க பிமிசில், உன்னுடைய துவா கபூல் ஆகட்டும், உனக்கும் அது போன்று கிடைக்கட்டும். இப்போ நான் என்னுடைய ஒரு சகோதரன் முகமது என்பதற்காக யா அல்லாஹ் அவருடைய பொருளாதார கஷ்டத்தை நீக்குவை, அவருக்கு நல்ல ஈமானை கொடு, அவர் ஹலாலான முறையில் உழைப்பதற்கு அவருக்கு வாய்ப்பை கொடு என்று நான் துவா செய்தால் மலக்குகள் சொல்றாங்க ஆமீன், யா அல்லாஹ் இவருடைய துவாவை நீ கபூல் செய் என்று சொல்லிவிட்டு வலக்க பிமிசில், உனக்கும் அவ்வாறு கிடைக்கட்டும் என்று மலக்குகள் துவா செய்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எனவே இந்த நேரங்களில் நம்ம சுதந்திரமாக நம்ம விரும்பியவைகளை ஓதலாம். கையில் ஒரு சின்ன முஸ்ஹஃபை வைத்துக்கொண்டு முஸ்ஹஃபை பார்த்து ஓத விரும்பினால் முஸ்ஹஃபை பார்த்து குர்ஆன் ஓதி கொள்ளலாம். அதே போன்று சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்ருகளையும் சொல்லலாம். இது அல்லாத திக்ருகளையும் சொல்லலாம். துஆக்களும் கேட்டுக்கொள்ளலாம். வல்லாஹு தஆலா அலம்.
கிரான் அடிப்படையில் செய்கிற ஹஜ்ஜுக்கு வந்து இப்போ 3 தவாஃப் 2 செய்ய இல்லை ஒரு செய்த போதும். கடைசி செய்யறது தவாஃபுக்கு தான் கம்பல்சரியாக பண்ணி தான். புரியல கேள்வி. கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்யும்போது தவாஃபுல் குதும் ஒன்று இருக்கு, தவாஃபுல் இஃபாதா ஒன்று இருக்கு, தவாஃபுல் விதா ஒன்று இருக்கு. அது 3 செய்யணும். என்ன முதல்ல செஞ்ச சை போதுமானதா இல்லை ஹஜ் தேவசானிக்கு இன்னொரு சை செய்யணும்? ஒரு சாயி செய்தால் போதும் இன்ஷா அல்லாஹ். தவாஃபுல் விதா எல்லாருமே கண்டிப்பாக செய்யணும். இஃப்ராதில் செய்யக்கூடியவரும், தமத்துவில் செய்யக்கூடியவரும், கிரான் அடிப்படையில் செய்யக்கூடியவரும் தவாஃபுல் விதா கண்டிப்பாக செய்ய வேண்டும். ஹஜ் செய்யும் ஒருவர் குர்பானி கொடுக்காவிட்டால் நோன்பு நோக்க வேண்டும். அதன் சட்டம் அது எந்த நாட்களில் வைக்க வேண்டும் என்றும் கூறுவோம். அதாவது குர்பானி கொடுக்க வசதி இல்லாத ஒருவர் அவர் 10 நோன்புகள் நோக்க வேண்டும். அந்த 10 நோன்புகளில் 3 நோன்புகளை ஹஜ்ஜில் வைத்து நோக்க வேண்டும். 7 நோன்புகளை அவர் ஊருக்கு திரும்பியதும் நோற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். சொல்றேன். அந்த நாட்களை பொறுத்து அந்த கேள்வியில் ஒரு ஏற்கனவே சொன்ன கேள்வியில் என்னென்றால் எந்த நாட்களில் வைக்க வேண்டும் என்று கேட்குறாங்க. ஹஜ்ஜில் 3 நாட்கள். ஹஜ்ஜில் இருக்கும் போது 3 நாட்கள். அது எந்த நாட்கள் என்பதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது 7 நாட்கள் வீட்டுக்கு திரும்பினது பிறகு உங்களுடைய வசதிப்படி நீங்கள் அதை அமைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது கடன், எனவே அவசரமாக அதை முடித்துக் கொள்வது சிறந்தது. இந்த 10 நாட்களில் ஒரு மனிதன் செய்கிற அமல் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது. வேறு எந்த காலத்திலும் செய்கிற அமலை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமானது இந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய அமல். அப்போ இந்த செய்தியை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஜிஹாத் செய்வதை விடவும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாண்டு? ஆம், ஜிஹாத் செய்வதை விடவுமே இந்த பகுதியில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்று சொல்லிட்டு என்ன சொன்னாங்க என்றால், ஒருவர் தன்னுடைய பொருள் உயிரோடு ஜிஹாதுக்கு சென்று எதுவுமே இல்லாத நிலையில் திரும்புகிறார், அதாவது உயிரையும் உடமையும் இழந்து விட்டார் என்றால் அவரை தவிர என்றார்கள். இப்போ அல்லாஹ்வுக்கு இந்த அமல்கள் எல்லாவற்றையும் விட மிக பிடித்தது எது? அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படுவது. இப்போ ஷஹீதுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொலை செய்யப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான், கடனை தவிர என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கடன் என்பது ஒரு பாரதூரமான பிரச்சனை. இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு இன்பமாக இருப்பதற்காக வேண்டி, சுகமாக இருப்பதற்காக வேண்டி கடன் பட்டு கொண்டு அந்த கடனத்திலிருந்து இழுத்தடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு கூட்டம் கடனை கொடுக்காமல் இழுத்தடிப்பவர்கள். எனவே கடனை முதலாவது முடிக்க வேண்டும். இப்போ கடன் கொடுத்தவர்கள் என்னுடைய கடனை திருப்பித்தா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது இவர் ஹஜ் செய்யக்கூடாது. இன்னும் ஒரு வகையான கடன் இருக்கிறது. நெருங்கிய நண்பர்கள், இப்போ நான் இவருக்கு ஒரு 10 லட்சம் கடன் கொடுமதிக்கு ஹஜ்ஜிக்கு போகணும்னு இவருடைய மஷூரா பண்ணுறேன். அவர் சொல்றார், நீங்கள் விரும்பினா போய் வாங்க என்று சொல்றார். அப்போ இவருடைய விருப்பத்தோடு நான் ஹஜ்ஜிக்கு போக விரும்பினால் அவர் இப்போ நான் மௌத்தானா ஹலால் சொல்லுவார். அல்லது எனக்கு நான் சொல்கிறேன், நான் மௌத்தானன் என்றால் என்னுடைய ஒரு லேண்ட் இருக்கிறது, அதை நீங்கள் எழுதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்றது ஒன்றை பொறுப்பாக்கி போகிறேன் என்றால் இப்படி கடனோடு செல்வதில் எந்த விதமான தப்பும் கிடையாது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்வி என்ன கேட்டார்? ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக வேண்டி நகைகளை வங்கியில் வைத்து அல்லது வேற எங்கேயாவது ஒரு இடத்துல அடகு வைத்து விட்டு அந்த பணத்தை எடுத்து போகலாமான்னு கேட்டால், ஹஜ்ஜிக்கு போகும்போது அதற்காக செலவு செய்கிற பணம் ஹலாலான பணமாக இருக்க வேண்டும். ஹராமான பணத்தில் செய்யப்படுகிற ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன், தக்வா உள்ளவர்களிடமிருந்து தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். இன்னல்லாஹ தஆலா தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானவைகளை தவிர வேறு எதையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. எனவே ஹஜ்ஜிக்கு போகிற பணம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அடகு வைத்து எடுத்துக்கொண்டு செல்கிற பணம் பரிசுத்தமான பணம் கிடையாது, வட்டிக்கு துணை போன பணம். எனவே பெரும்பாவம் செய்து கொண்டு ஹஜ்ஜி திருடின பணம் அல்லது சூதாடி பெற்ற பணம் அல்லது மற்றவர்களை ஏமாற்றி அபகரித்த பணம், இந்த பணத்தால் ஹஜ் செய்வதில் அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது. இவ்வாறான ஹஜ்கள் ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. அதுக்குரிய அவர் உண்மையிலே ஹஜ் செய்யணும் என்று விரும்பினால் நகையை வித்துட்டு ஹஜ்ஜிக்கு போக வேண்டியதான். தாவா சென்ற மூலியமா போறாங்க, அது வந்து அந்த வழியில போய் கட்சி செஞ்சு அது பூர்ண ஆகுமா?
நல்ல ஒரு கேள்வி இது. என்ன நம்ம நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு திங்கிங் என்னென்றால், ஹஜ்ஜிக்கு ஊரில் இருந்து தான் போகணும், 6 லட்சம் கொடுத்து தான் போகணும், அப்படி போனால் தான் ஊராக்கள் அதை ஹஜ்ஜை அக்செப்ட் பண்ணுவாங்க. இவர் மனசுலேயும் என்ன வந்திருந்தால், நான் ஹஜ் செய்ததான், ஆனால் அங்கே மக்காவில் வேலை செய்யும்போது ஹஜ் செய்தன், ஜித்தாவில் இருக்கும்போது ஹஜ் செய்தன், எனவே எனக்கு ஹஜ் திருப்தி இல்லை, ஒரு வாட்டி இங்கிருந்து போகணும்னு அப்படி ஒரு நியத்து வைப்பார். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர் ஹஜ் செய்வது கடமையாகும். இப்போ இங்கிருந்து தாவா சென்டரில் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு. அந்த சான்ஸ் கிடைத்தால் எனக்கு ஹஜ் கடமையாகி விடுகிறது. ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ, எனக்கு சக்தி அல்லாஹ் தஆலா தந்து என் மீது அதை கடமையாக்குகிறார். இப்போ சும்மா ஒரு குலுக்கல் முறையில் ஒரு போட்டி ஒன்று வைத்து தேர்வு செய்யும் போது என்னுடைய பெயர் அதில் வந்துச்சு. இப்போ ஹஜ்ஜிக்கு போவதற்கான வழி எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஹஜ் செய்யாமல் விட்டால் நான் பாவம் செய்கிறேன். எனவே என் மீது ஹஜ் கடமையாகும் போது நான் ஹஜ்ஜை செய்ய வேண்டும். இப்போ மக்காவில் இருக்கிற நேரத்தில் எனக்கு ஹஜ் செய்யறதுக்கு வழி இருந்தால் நான் அங்கே ஹஜ்ஜை செய்து கொள்ள வேண்டும். ஜித்தாவில் இருக்கும் போது எனக்கு ஹஜ் செய்யறதுக்கு வசதி கிடைக்குமா, போய் வாரத்துக்கான வசதி கிடைக்குமா இருந்தால் அங்கிருந்து நான் ஹஜ்ஜை செய்து கொள்ள வேண்டும். இது பூரணமான ஹஜ் ஆகும். இங்கிருந்து போறதுனால அந்த ஹஜ் அரைகுறையான ஹஜ், அந்த ஹஜ்ஜிக்கு பூரணமான கூலி கிடைக்காது என்று யாராவது சொன்னால் அவர்களுடைய அந்த கருத்து தவறானது. அல்லாஹு ஆலம். கல்லறையும் இடத்தில் எப்படி துவா கேட்கிறேன்னு கேட்குறாங்க. அதில் என்னென்றால், முதலாவது ஜம்ரத்துல் ஊலாவிலையும் ஜம்ரத்துல் உஸ்தாவிலையும், முதலாவது கல்லறைகிற இடத்திலும் இரண்டாவது கல்லறைகிற இடத்திலும் கல் எறிஞ்சிட்டு நம்ம காபத்துல்லாவை நோக்க முடியுமாக இருந்தால், அந்த இடங்களில் சில முறைகள் இருந்தாலும் கூட, இங்கே நம்ம மக்காம் இப்ராஹிம் பின்னால் நின்று 2 ரக்காத் சுன்னத் தொழுவது போன்றுதான் அந்த நிலைமைகளை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட முறையில் தான் அதை செய்ய வேண்டும் என்று அந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு நிற்கக்கூடாது. இப்போ முதலாவது ஜமராவில் கல்லறிந்துட்டு காபாவை நோக்கி துவா செய்ய முடியும் என்றால் துவா செய்கிறது, அல்லது எந்த பொசிஷனில் துவா செய்ய முடியுமோ அந்த நிலையில் நின்று துவா செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது ஜமராவிலும் எந்த நிலையில் நின்று துவா செய்ய முடியுமோ அந்த நிலையில் துவா செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவது எறிந்துவிட்டு அந்த இடத்திலிருந்து திரும்பி வந்துவிட வேண்டும். இதை பொறுத்தவரையில் இது ஒரு சிக்கலான கேள்வி. அதாவது முதலாவது விஷயம் என்னென்றால், ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு சரியான வழி இருக்கும்போது தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும். ஹஜ் கடமையாகும். இப்போ நம்முடைய நாட்டில் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு தடை விதிச்சிட்டான் என்று சொன்னால், நம்ம அந்த தடையை தாண்டி ஹஜ்ஜுக்கு போனால் நம்மளை ஷூட் பண்ணுவான், இல்லை அரெஸ்ட் பண்ணுவான், ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஹஜ்ஜுக்கு போய் நம்மை அழித்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. எனவே ஹஜ்ஜிக்கு போவதற்கு வழி சரியாக இருந்தால் மாத்திரம்தான் ஹஜ்ஜிக்கு போக வேண்டும். அப்படி போகிற ஒருவர், சகோதரர் கேட்டது போன்று இப்படி மேலே இஹ்ராம் துணியை மறைத்து வேறு ஏதாவது ஒன்றை போட்டுக்கொண்டு சென்றால் கண்டிப்பாக அவர் தம் கொடுக்க வேண்டும், தண்டமாக ஒரு ஆடாரத்தை கொடுக்க வேண்டும். அது மீகாத்தில் இருந்து தான். பாவம் தானே அது, அதுக்குத்தான் அந்த தண்டமும் தௌபாவும். விசிட்டிங் விசாவில் ஹஜ் செய்வது கூடுமா என்றால், எந்த விசாவாக இருந்தாலும் ஹஜ் செய்வதற்குரிய வழி சரியான முறையில் கிடைக்குமாக இருந்தால் அந்த வழியில் ஹஜ் செய்வது கூடும். ஆனால் வழி மூடப்படுமாக இருந்தால் அந்த வழியை தாண்டி கொண்டு செல்வது கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்னதை போலதான், ஒரு மஹ்ரமான துணை இல்லாமல் பெண் ஹஜ்ஜுக்கு செல்வதை போலதான் இந்த பிரச்சனையும். அவர் ஹஜ் செய்தால் அவருடைய ஹஜ் கூடும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவருடைய பயணம் பிழையானது. முஸ்தலிஃபாவில் இரவு தங்குவது, மினாவில் தங்குவது பற்றி வரலாற்று பின்னணி எதுவும் உண்டா? அதாவது முஸ்தலிஃபாவில் மினாவில் தங்குறதுக்கு ஏதாவது வரலாற்று பின்னணி உண்டான்னு கேட்டால், இதில் தெளிவாக நமக்கு தெரிஞ்ச வகையில் எந்த விதமான வரலாற்று பின்னணிகளும் கிடையாது. குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையும் வரலாற்று பின்னணியோடு பார்ப்பதை விட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள் என்பதற்காக வேண்டித்தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும்.
இப்போ ஜமராத்தில் கல்லறிவதை பொறுத்தவரையில் அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுக்கச் சென்ற நேரத்தில் ஷைத்தான் கிராஸ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண நேரத்தில் அவர்கள் கல்லால் எறிந்தார்கள் என்கிற ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஆனால் இப்போது கல்லறிவது எதற்காக என்று கேட்டால், இன்னமா ஜுஇல தவாஃபு வஸ்ஸஅயு வர்ரமியு லிஇகாமத்தி திக்ரில்லாஹ். தவாஃபும் சஅயும் கல்லறிவதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காகவே ஆக்கப்பட்டுள்ளது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எறிந்தார்கள் என்பதற்காக எறிய வேண்டும். அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டுமே தவிர வரலாற்று பின்னணி அந்த இடத்தில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல ஒரு கேள்வி என்னென்றால், பொதுவாக நம்முடைய நாடுகளிலிருந்து வரக்கூடிய மக்களிடத்திலும் தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை என்னென்றால், மதீனாவில் 8 நாட்கள் 40 வக்து 8 நாட்கள், அதாவது 40 வக்து தொழுகை அங்கே தொழ வேண்டும். இப்படி தொழுவது சிறந்த ஒரு அமல் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அழைத்து கொண்டு வரக்கூடியவர்கள் அந்த 40 வக்தை டார்கெட் பண்ணி தான் மதீனாவில் ஹோட்டல் ஏற்பாடெல்லாம் செய்வார்கள். ஆனால் உண்மையிலேயே இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ் மிகவும் பலவீனமான ஒரு ஹதீஸாகும். இப்படி 40 வக்து தொழ வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்ணயித்ததாக சஹீஹான இந்த ஹதீஸும் கிடையாது. எனவே அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. ஆனால் மதீனா பள்ளியில் ஒரு தொழுகை தொழுதால் ஏனைய பள்ளிகளில் 1000 தொழுகை தொழுத சிறப்பை அது நமக்கு பெற்றுத்தரும். எனவே எவ்வளவு முடிகிறது, 40 வக்து இல்லை, நமக்கு ஃபுல்லாக அங்கிருந்து வாழ்ந்து மரணிக்க முடியும் என்றால் அங்கிருந்து வாழ்ந்து மரணிப்பது சிறந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு ஆர்வமூட்டியிருக்கிறார்கள். மதீனாவில் வாழ்ந்து மரணிக்க முடியுமா இருந்தால் மதீனாவில் நீங்கள் வாழ்ந்து மரணித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அங்கே நமக்கு போக கிடைத்தால் எவ்வளவு தொழ முடிகிறதோ அவ்வளவு நம்ம தொழுது கொள்ளலாம். இதற்காக வேண்டி 40 வக்துக்கள் என்று நிர்ணயம் செய்கிறது மார்க்கத்தில் உள்ள விஷயம் கிடையாது. இது தவறானது. மஹரம் துணை என்று சொன்னால் ஒரு பெண் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட ஆண் துணை. ஒரு பெண் அவள் திருமணம் செய்வதற்கு தடுக்கப்பட்ட ஆண் துணையும் அவளுடைய கணவனும் இவர்கள்தான் மஹரமாக கருதப்படுவார்கள். இப்போ ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன் மஹரம், அதே போன்று தந்தை, உடன் பிறந்த சகோதரன், தாயின் சகோதரன், இவர்களெல்லாம் அவருடைய மகன், இவர்கள் எல்லோரும் மஹரம்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அல்லாஹு அலம். சொன்னோமே பயான்லேயே, நம்ம கிளாஸ்லேயே சொன்னோம், அந்த ஷைத்தானை கல்லெறிகிறது கிடையாது. நல்ல நினைப்பு வச்சுக்கொள்ளுங்க. அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லெறிந்தார்கள் என்பதற்காக வேண்டி எறிய வேண்டும். இந்த ஷைத்தானுக்கு எறிவது என்ற கருத்து பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால நிறைய பேர் உள்ளிருந்து திரும்பி வரும்போது ஷைத்தானை திரும்பி வராங்க. பார்க்குறோம் இந்த ஆவேசம். ஷைத்தான் நம்மளை இப்போ வழிகெடுத்தவன், வட்டி வாங்க வைத்தவன், விபச்சாரம் செய்த வைத்தவன் இந்த ஷைத்தான் என்று பெற்றோர் கல்லெடுத்து எறிகிறாங்க. எறிந்தால் யாராவது அவனுடைய தலையில் பட்டு அவனுடைய தலையிலிருந்து இரத்தம் ஓடுகிறது. பார்க்குறோம். சில செருப்பை கலட்டி வீசி எறிகிறாங்க. இந்த ஷைத்தான் இந்த இடத்திலே கொலை செய்து விட்டு போகணும். அங்கே ஷைத்தான் எதுவும் கிடையாது. நம்ம எதற்காக கல்லெறிகிறோம் என்றால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்ததற்காக வேண்டித்தான் எறிகிறோம். இந்த நியத்தை நம்மகிட்ட இருக்கணும். அல்லாஹ் அக்பர் என்று அந்த கல்லை நம்ம எறிய வேண்டியது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி. அந்த கல்லை நாம் அந்த இடத்திலிருந்து புறக்கியும் எறியலாம். அந்த நீங்கள் எறிய போகிற இடத்திலிருந்து புறக்கியும் நீங்கள் எறியலாம். ஆனால் உங்களுக்கு எது வசதியோ அதை செய்து கொள்ளுங்கள். அந்த இடத்துல புறக்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு செல்லலாம். அதற்காக முஸ்தலிஃபாவிலிருந்து அந்த கல்லை எடுத்து அதை ஜம்சம் தண்ணியினால் கழுவி என்று நிறைய ஐதீகங்கள் எல்லாம் அப்படி இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்த ஒரு சகோதரர் இருக்கிறார், ஹஜ் செய்பவர் குர்பான் அவர் சொந்த ஊரில் கொடுக்கலாமான்னு கேட்கிறார். ஹஜ்ஜோடு தொடர்பான குர்பானிகள் தம் எல்லாமே மக்காவில் தான் கொடுக்கப்பட வேண்டும். ஹஜ்ஜோடு தொடர்பான எதையுமே வெளியில் கொடுப்பதற்கு எந்த அனுமதியும் கிடையாது. அப்படி கொடுத்தாலும் மீண்டும் அவர் மக்காவில் கொடுத்தே ஆக வேண்டும். வல்லாஹு தஆலா அலம். புரியல. அதாவது
அதாவது இப்போ ஹஜ்ஜோடு சம்பந்தமானது குர்பானி கிடையாது. அதாவது குர்பானி நம்ம காமனான ஒரு சொல்லாக அதை பயன்படுத்தினாலும் ஹஜ்ஜோடு தொடர்பான அந்த குர்பானிக்கு பேர் ஹதி என்று சொல்றார், அல் ஹதியு. இந்த ஹதியை பொறுத்தவரையில் அவர் ஹஜ்ஜில் வைத்து கொடுக்கும், தமத்து அடிப்படையில் அல்லது கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்கிறவர் அந்த மக்காவில் வைத்து ஹஜ்ஜில் தான் அந்த ஹரம் எல்லையில் வைத்து தான் அதை கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணமாக தந்தை உலுஹியா கொடுப்பு, தந்தைக்காக இவர் ஹஜ் செய்கிறார், தந்தை ஊரில் உலுஹியா கொடுக்கிறார். எனவே அந்த உலுஹியா இதுக்கு ஈக்குவலாக ஆகுமான்னு கேட்டால் ஈக்குவலாக ஆக மாட்டார். அது வேறையாக கொடுக்கப்பட வேண்டும், இது வேறாக கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது ஒரு சகோதரர் கேட்கிறார், தவாஃபுல் விதா என்றால் என்னென்று. தவாஃபுல் விதா என்பதை நம்முடைய பாஷையில் பயண தவாஃப் என்று வைத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்ஃபிரன்ன அஹதுக்கும் ஹத்தா யகூன ஆஹிரு அஹ்திஹி பில் பைத். ஒருவர் கடைசியாக அல்லாஹுடைய ஆலயத்தோடு தொடர்பை வைக்காமல் ஹஜ்ஜை முடித்து கொண்டு செல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க. அதாவது கடைசியாக காபாவோடு ஒரு தொடர்பு கொண்டு ஏற்பட வேண்டும். அந்த தொடர்புக்காக ஆக்கப்பட்ட ஒன்றுதான் பயண தவாஃப் என்பது. இப்போ நம்ம எல்லாம் ஹஜ்ஜெல்லாம் முடிச்சிட்டோம், தமாமுக்கு வர போகிறோம், அல்லது வெளிநாட்டிலேருந்து வந்த மக்கள் நாட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. இவங்க என்ன செய்யணும் என்றால், மக்காவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னர் ஜித்தாவுக்கு போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. அப்போ போகிறதுக்கு முன்னாடி இவர்கள் காபாவுக்கு வந்து அவர்கள் அதுக்காக வேண்டி செப்பரேட்டாக இஹ்ராமல் அணிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலேயே காபாவை 7 முறை வலம் வர வேண்டும். இதுதான் பயண தவாஃப் என்று சொல்லப்படும். இந்த பயண தவாஃபை மேற்கொள்வது வாஜிபாகும். யாராவது ஒருவர் பயண தவாஃப் செய்யாமல் வந்தால் அவர் அதற்காக வேண்டி மக்காவில் ஒரு ஆடு அறுத்து கொடுக்க வேண்டும் என்று ஷேக் பின் பாஸ், ஷேக் உதைமீன் போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹு அலம். உம்ராவுக்கு பொருந்தது, ஹஜ்ஜுக்கு மட்டும்தான். அதாவது ஒரு சகோதரர் இருக்கிறார், ஃபர்ஸ்ட் உம்ராக்கு மட்டும்தான் முடியை மலிக்க வேண்டுமா, அல்லது ஒரு டைம் ஃபர்ஸ்ட்டுக்கு வலித்து விட்டு பிறகு மற்றதுக்கெல்லாம் ஷார்ட் பண்ணால் போதுமா, அல்லது எல்லாத்துக்குமே வலித்து கொண்டிருக்க வேண்டுமான்னு கேட்குறார். இதில் என்னென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை மலிக்கக்கூடிய மக்களுக்கு 3 முறை துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், அல்லாஹும்ம அர்ஹமில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் முடிகளை மலிக்கக்கூடிய மக்களுக்கு நீ அருள் புரிவாயாக என்று துஆ செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. 3 டைம் துஆ செஞ்சதுக்கு பிறகு மக்கள் கேட்குறாங்க, வல் முகஸ்ஸிரீன், முடியை ஷார்ட் பண்றவங்களுக்கு யார சொல்லலான்னு வல் முகஸ்ஸிரீன் என்று. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம அர்ஹம் என்று கூட சொல்லல, முடியை மலிக்கக்கூடியவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக, முடியை ஷார்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் என்று சொன்னாங்க. அப்ப சிறந்தது எது? வலிக்கிறது. எனவே எத்தனை வாட்டி உம்ரா செய்தாலும் அந்த நேரங்களில் முடியை மலித்துக் கொள்வது சிறந்தது. வாஜிப் இல்லை, அதை புரிஞ்சு கொள்ளுங்க, ஃபர்ல் இல்லை. சிறந்ததை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். குர்பானி கொடுக்கும் ஒருவர் பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருப்பதால் தாடியை ட்ரிம் செய்யாமல் இருக்க முடியாத சூழ்நிலை, இதன் சட்டம் என்ன? அதாவது அன்புள்ள சகோதரர்களே, தாடியை பொறுத்தவரையில் இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம சுன்னா நிறைய பேசுகிறோம், நிறைய பேர் சுன்னாவை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. தாடியை வலிப்பது ஹராம் என்பது 4 இமாம்களும் ஏகோபித்து சொன்ன கருத்தாகும். தாடியை வலிப்பது ஹராம். எனவே இந்த தாடியை மலித்து கொள்வது என்பது கூடாத ஒரு காரியம். முடியுமானவரை தாடியை பூரணமாக வைப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். பிஸ்னஸ் மீட்டிங்காக இபாதத்தாண்டு வந்தால் எதை முற்படுத்துவது? இப்போ இந்த பிஸ்னஸ் மீட்டிங் மிஸ் ஆனால் நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மீட்டிங் ஒன்று உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இதோட உங்களோட தொழில் அடிபட்டு போகிறது என்று சொன்னால் ட்ரிம் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு உங்களால் வாழ முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை இந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணுவதனால் உருவாகுது என்றால் மலித்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் இபாதத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தாலா அந்த அமைப்பில் சிந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். பொருளாதாரத்தை தருகிறவனும் அல்லாஹ், எடுக்கிறவனும் அல்லாஹ். அல்லாஹ் சோதிக்க நாடினால் முழுக்க எடுத்து விடுவான். எனவே அல்லாஹுடைய மார்க்கத்தை உலகத்திற்காக விடக்கூடிய ஒரு நிலை நம்மிடத்தில் வரக்கூடாது. அல்லாஹுடைய மார்க்க அடையாளங்களை, அந்த சின்னங்களை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக எல்லா நிலைகளிலும் நாம் இருக்க வேண்டும். சில ஹோட்டல்ஸ்களில் நீங்கள் இன்டர்வியூ போனீங்க என்றால் தாடி இருந்தால் எடுக்க மாட்டோம், எடுக்காட்டி போ. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை விடுகிறாரோ,
அல்லாஹுக்காக வேண்டி ஒரு விஷயத்தை விடுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா அதை விட சிறந்த ஒன்றை கொடுப்பான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த பொருளாதார விஷயத்தில் நம்மிடத்தில் மிக முக்கியமான பேணுதல் வரணும். ஏனென்றால் பொருளாதாரம் ஒன்று அது ஹராமாக இருக்கும். பொருளாதாரம் உதாரணமாக பன்றி, அது ஹராமானது. இப்படி அல்லாஹு தஆலா தடை செய்து காட்டிய பொருளாதாரங்கள் சில அல்லது வழிமுறைகள் சில இருக்கும். அடுத்தது பொருளாதாரம் வரக்கூடிய வழிமுறை ஹராமாக இருக்கும். எந்த வழியில் சரி ஹராம் நம்முடைய உடம்பில் கலந்து விட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிக ஆபத்தானவை. முதல் ஆபத்து என்னென்றால் அதுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நம்முடைய உடம்புல ஹராமான இரத்தம் ஓடினால் அமல்கள் நம்ம நிறைய செய்வோம், அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானான்னு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டாவதாக நம்ம துவா செய்வோம், அந்த துவா நிச்சயமாக கபூல் செய்யப்பட மாட்டாது என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், குல்லு லஹ்மின் நபத மினஸ் சுஹ்தி ஃபன்னாரு அவுலா பிஹி. ஹராத்தில் வளர்ந்த உடம்புக்கு நரகந்தான் மிக தகுதியான இடம் என்று சொன்னார்கள். நான்காவதாக மஹ்ஷரிலே வைத்து கேட்கப்படக்கூடிய அந்த 4 கேள்விகளில் பிரதானமான ஒரு கேள்வி, அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு. உன்னுடைய பொருளாதாரம் எப்படி வந்தது, எப்படி செலவு செய்தாய். இந்த 4 பாரதூரமான விளைவுகள் நமக்கு இதனால் ஏற்படும். அல்லாஹு தஆலா நம்மளை பாதுகாக்கணும். கடைசி வரைக்கும் ஹலாலாக வாழ்ந்து ஹலாலா மரணிக்கிறதுக்கு முயற்சி வேணும். அல்லாஹுடைய மார்க்கத்தை விட்டு கொடுத்துட்டு உலகத்தை தேடக்கூடிய மக்களாக நாம் இருந்து விடக்கூடாது. வல்லாஹு தஆலா அலம். அஸ்ஸலாம். எல்லா இபாதத்துடையவங்களும் ஹஜ்ஜுக்கு போனாலும் நோன்பு வைத்தாலும் எல்லா இபாதத்துடையவங்க லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் முக்கியமாக வச்சுக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ்ன்னு சொல்லிட்டு பேங்க்ல போட்டு அல்லாட்ட போய் எனக்கு வந்து நீண்ட ஆயில கொடு நிறைஞ்ச பறக்கத்து கொடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த லைஃப் இன்சூரன்ஸை மனிதன்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறதுனால இது வந்து அது சரியா இருக்குமா சரியில்லையாங்கிறத எடுத்து அதை நம்ம இப்போ குறிப்பிட்டோம். அதாவது மனிதன் விழக்கூடிய மிக முக்கியமான இடங்களில் ஒன்று பொருளாதாரம். எல்லாம் பேசுவான், தீன் அது இது எல்லாம் மார்க்கத்திற்காக நிறைய கச்சை கட்டி களத்தில் நிற்பான். ஆனால் பொருளாதாரம் என்று வரும்போது அந்த இடத்துல அவுட் ஆகிடுவான். இது மனிதனிடம் இருக்கிற மிக முக்கியமான பலவீனம். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்தில் இருக்கிற ஆக மோசமான ஃபித்னாக்கள் 2, ஒன்று பணம், இரண்டாவது பெண் என்று சொன்னாங்க. இந்த இடத்துல பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவு கண்டால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இதுக்கு முன்மாதிரியாக இருந்து காட்டினார். ஒரு நாள் அவர்களுடைய பேரன், சின்ன பிள்ளை, மஸ்ஜித் நபவியில் பேரிச்சம்பழம் குவிக்கப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளை பேரிச்சம்பழம் குவிக்கப்பட்டு மறைக்கப்படாமல் இருந்தால் என்ன செய்யும்? சின்ன குழந்தை அதை பார்த்தோன்னு ஓடி போய் சாப்பிடும். இப்படி ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ஓடி போய் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வச்சுட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இங்கிருந்து சத்தம் போட்டு ஓடினாங்க, யா புனைய பஹின் பஹின், துப்பு துப்பு, நமக்கு சதக்கா ஹராம் என்பது உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. என்றால் ஹராம்ன்றது பேசுறதல்ல, சின்சியரான ஒரு விஷயம் இது. இரண்டாவதாக ஒரு நாள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அவர்களுடைய பணியாள் ஒரு உணவுப் பொருளை கொண்டு வந்து கொடுத்தார், பிடித்த ஒரு உணவுப் பொருளை. அவன் உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட உடனே அவன் சாப்பிட்டு முடிந்ததுக்கு பிறகு கேட்கிறார், இந்த பொருள் இந்த எப்படி உங்களுக்கு வந்தது என்று தெரியுமான்னு கேட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீ சொன்னா தான் எனக்கு தெரியும், என்ன வழியில் வந்துச்சுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஜாஹிலிய காலத்தில் ஒரு மனிதரை சந்தித்தேன். அவன் என்னிடம் கேட்டான், உனக்கு ஜோசியம் தெரியுமா என்று, சோதிடம் தெரியுமா என்று கேட்டான். அப்போ எனக்கு உண்மையிலே சோதிடம் தெரியாது, ஆனால் நான் சும்மா அவனிடத்தில் சொன்னேன் எனக்கு தெரியும் என்று. அப்போ அவனுக்கு நான் ஜோசியம் சொன்னேன். அப்போ பணம் கேட்டேன், பணம் கொடுக்கல அவன். பிறகு இப்போது நான் அவனை வருகிற வழியில் சந்தித்தேன். சந்தித்த நேரத்தில் அவனை ஞாபகப்படுத்தி நினைவூட்டி, உனக்கு ஜோசியம் சொன்ன பணம் நான் தர வேண்டி இருக்கிறது என்று அந்த பணத்தை கொடுத்தான். அந்த பணத்தில் இருந்து தான் இதை வாங்கினேன். உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாய்க்குள் கையை போட்டு வாந்தி எடுத்தார்கள். வாந்தி எடுத்து விட்டு அழுதார்கள். அழுது அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை வாந்தி எடுத்து விட்டேன், என்னுடைய சதையிலும் இரத்தத்திலும் கலந்து விட்டதற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் கெஞ்சினார்கள். என்னால் அவர்களுக்கு தெரியும், மறுமை உண்மையாக நம்பியவர்கள் அங்கே போனால் நிறைய மாட்டுவோம் என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே பொருளாதாரம் இந்த உலகத்தில் பெரிய ஒரு கவர்ச்சி தான். இந்த கவர்ச்சிக்காக வேண்டி நம்ம அடிமைப்பட்டு போனால் மௌத்தானதுக்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க. நல்லா நமக்கு நிறைய சொத்துக்களோட மௌத்தாகிறோம். எத்தனையோ கிலோ தங்கம், எத்தனையோ ப்ராப்பர்ட்டி, எல்லாத்துடைய மௌத்தாகிறோம். கபருக்குள்ள என்ன சகோதரர்களை வருது?
நம்ம பெரிய பணக்காரன் என்பதற்காக வேண்டி பிலிப்பீனில் உள்ள சகோதரர்கள்ட்ட கேட்போம், நம்ம அங்குள்ள சிச்சுவேஷன் எப்படின்னு. அந்த பிலிப்பீன்ஸ் சகோதரர்கள் நீங்கள் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க, அந்த நாட்டில் ஒரு சிஸ்டம் இருக்கு, ஏதாவது ஒன்றை அவன் விரும்பினானாக இருந்தால் அடக்கும் போது அதை சேர்த்து அடக்குவாங்களாம். ஒரு மொபைலை நல்லா விரும்பினால் அந்த மொபைலை கூட வச்சிருவாங்களாம். அப்படியும் கிடையாது நம்முடைய சிஸ்டத்தில். அந்த கஃபன் துணி கோடீஸ்வரனுக்கு அதுதான் கஃபன் துணி, ஏழைக்கும் அதுதான் கஃபன் துணி. இவ்வளவு தான் போகிறோம். சில நேரங்கள் நம்மளோட பிள்ளைகளை பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம ப்ரெசென்ட்டில் நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்முடைய பெற்றோருக்காக வேண்டி பள்ளிவாசல் ஒன்று கட்டுறதுக்கோ ஒரு சதக்கா செய்யறதுக்கோ யோசிக்கிறார். ஆனால் அவர்கள் விட்டு சென்ற சொத்தை பங்கீடு செய்வதிலே சண்டை செய்து கொள்கிறார். நம்ம முதலெடுத்து இதை வாப்பட பேரில் ஒரு மொஸ்கொண்டு அமைப்போம், இது ஒரு மதரசா அமைச்சு கொடுப்போம் என்று யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அதை பங்கீடு செய்வதில் சண்டை செய்கிறாங்க. நம்ம தனியே போய் கபருக்குள்ள அந்த இருட்டான வாழ்க்கையை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதை சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். எனவே ஹராத்தில் இருந்தவர்கள் மிக பேணுதலாக இருந்தார்கள். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசை, நம்ம மௌத்தானதுக்கு பிறகு இந்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம என்ன செய்ய போகுது? ஹராமான வழியில் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம சொத்தை கொடுத்துட்டு போகணுமா? லைஃப் இன்சூரன்ஸ் என்பது மௌலை அவர்கள் சொல்லி காட்டியது போல மிக பாரதூரமான ஒரு விஷயம். அது நம்முடைய லைஃப்ல நமக்கு நம்பிக்கை இல்லாமல் அல்லாஹு தஆலா தந்த உயிர், நம்முடைய உயிரை அல்லாஹ் ஏற்கனவே வாங்கி இன்சூரன்ஸ் பண்ணிட்டான். இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. மூமின்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அல்லாஹ் சுவர்க்கம் என்கிற விலையை கொடுத்து வாங்கி வைத்திருக்கிறான். அவர்களுடைய உயிர் இன்சூரன்ஸ் ஏற்கனவே. அந்த உயிரை நம்ம மனிதர்களிடம் இன்சூரன்ஸ் பண்ணுவது என்பது கலா கதிரை நம்ம மறக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கும், நமக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே லைஃப் இன்சூரன்ஸ் ஹராம் என்பது எல்லா நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களாலும் யோகித்து சொல்லப்பட்ட ஒரு நிலைப்பாடு. எனவே தயவு செய்து எனக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய நசிஹத் என்னவென்றால், இவ்வாறான ஹராம்களிலிருந்து மேக்சிமம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك.